கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மிகவும் அன்புடன் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் மீண்டுமாக பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, இந்த மாலை பொழுதில் தேவன் நம் அனைவரையும் அவருடைய பிள்ளைகளாக ஒன்று கூட்டி இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய இந்த சத்தியத்தை நமக்கு அவர் ஒவ்வொரு நாளும் சகோதரர்கள் மூலமாக கொடுத்து வருகிறார். அந்த அடிப்படையிலும் இன்றைய தினத்திலும் அடுத்த ஒரு பாடத்தை நாம் பார்ப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளுக்குரிய வேத பாடத்திற்குள் நாம் கடந்து செல்லலாம். இந்த பாடத்தை நம்ம பார்ப்பதற்கு முன்னாடி நாம் அனைவரும் எழுந்து நின்று ஜெபம் செய்து இந்த ஒரு கூட்டத்தை நாம் ஆரம்பிக்கலாம். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியில் உள்ள நம்முடைய பிள்ளைகளாக எங்களை கண்ணோக்கி பார்த்து அனுதினமும் அன்போடும் இரக்கத்தோடும் சத்தியத்தோடும் சமாதானத்தோடும் வழிநடத்தி வரும் அன்பான பரம தகப்பனே, உம்முடைய வழிநடத்துதலால் இந்த நாளையும் நாங்கள் கண்டு காலை முதல் இந்த நேரம் வரையிலும் உம்முடைய கிருபையின் மூலம் நாங்கள் உயிர் பெற்று நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்திலும் தேவரித்தாங்க உடைய பரிபூர்ண கிருபை இருந்து வழிநடத்தியதற்காக நன்றி தகப்பனே. அதிலும் விசேஷமாக இந்த நேரத்திலும் கூட உடைய வசனங்களை நாங்கள் தியானிப்பதற்கு எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காகவும் நன்றி தகப்பனே. கேட்கக்கூடிய சத்தியத்தை நாங்கள் இருதயத்தில் விதைத்து அதை 30, 60, 100 கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கேட்கிற எங்களுக்கும் பரிசுத்த ஆவியினுடைய துணை கொண்டு கேட்கக்கூடிய ஒவ்வொரு சத்தியத்தையும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிப்பது என்பதை புரிந்து கொள்வதற்கு ஞானத்தை தந்து நம்முடைய கிருபையின் மூலம் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் தாப்பனே. இந்த கூட்டத்திலும் இந்த பாடத்திலும் உடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்து பேசுபவருக்கும் கேட்பவருக்கும் பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக கிருபையை தர வேண்டும் என்று உங்களிடத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. மீதியான நேரங்கள் எல்லாவற்றையும் ஒரு பாதத்தில் வைக்கிறோம். நீரே தாங்கி எங்களை ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டும் என்று இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மனுக்குலத்தின் மீட்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீ நாமத்தில் உமது கிருபை நிறைந்த பாதப்பணி இந்த கெஞ்சி மன்றாடுகிறோம் இந்த ஜீவனுடன் மூல தந்தை. ஆமாம். சகோதர சோதரில் அனைவரும் அமரவும். இன்றைய நாளிலும் நாம் பார்க்க இருக்கும் பாடத்தின் தலைப்பு பார்த்தீங்கன்னா, தாழ்மையினால் கிடைக்கும் 7 ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இது கடந்த வாரம் நம்முடைய அன்பு சோர் சிந்தன் அவர்கள் எடுத்த பாடத்துடைய தொடர்ச்சி. கடந்த வாரம் என்ன சப்ஜெக்ட் அவர் எடுத்தார்னு பார்த்தீங்கன்னா, மனத்தாழ்மையாய் நடத்தல் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே சப்ஜெக்ட் எடுத்தார். அந்த மனத்தாழ்மையாக நடக்கிறது அப்படிங்கிறது அந்த சப்ஜெக்டில் நம்ம பார்த்தோம். இப்போ அப்படி நடந்தால் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், அதில் 7 விதமான ஆசீர்வாதங்களை பற்றி நம்முடைய அன்பு சகோதரர் பாடமாக எடுக்கிற சகோதரரை அனைவர் சார்பாகவும் மறுபடியாக அன்புடன் அழைக்கும். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக நான் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளையும் அழைத்து இன்றைய நாளிலும் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக தேவன் கிருபை செய்துள்ளார். ஆதலால் பிதாவாகிய தேவனுக்கு மீண்டுமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நாம் நன்றியை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு நம்முடைய சகோதரர் சொன்ன மாதிரி தாழ்மையில் கிடைக்கும் 7 ஆசீர்வாதம். கடந்த வார செவ்வாய்க்கிழமை ஒரு பாடம் நாம் பார்த்தோம். ஸோ அதன் பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் பார்த்த பாடத்தின் தலைப்பு மனத்தாழ்மையாய் நடப்பது என்றால் என்ன அப்படின்ட்டு. ஸோ மனத்தாழ்மையாய் நடப்பது என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து அந்த பாடத்தின் கன்க்ளூஷன் கூட நம்ம என்ன சொல்லி முடித்தோம் அப்படின்னா, தேவன் சித்தமானால் அடுத்த வாரம் பார்க்கலாம்னு இருந்தோம். ஸோ தேவன் சித்தம் வைத்துள்ளார், அது நம்ம இன்ற வாரம் நம்ம தியானிப்போம். அவர் ஒரு கேள்வி கூட கேட்டோம். ஸோ மனத்தாழ்மையாக நடக்கிறது நம்ம பார்த்து விட்டோம். ஒருவேளை மனத்தாழ்மையாக நடந்தால் கண்டிப்பாக தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் கண்டிப்பாக இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதமாக அது இருக்காது. காரோ வீடோ மற்ற எந்த உலகத்துக்குரிய காரியங்களோ நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி, அதாவது உலக ஜனங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்காது. அப்படி என்றால் தேவன் மனத்தாழ்மையாக நடக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதத்தை அவர் சித்தத்தின்படி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பார்க்க போகிறோம். எடுத்த உடனே இந்த பாடத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி சில பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் பண்ணிக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஞாபகப்படுத்தும் ரிமெம்பர் பண்ணுற பாயிண்ட்ஸ் இந்த வாரத்திலும் டச் ஆகும் புரிந்து கொள்வதற்காக. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு 5 நிமிஷம் அதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த போன வாரம் பார்த்த அந்த பாடத்தை நம்ம
பண்ணிடலாம். பாருங்க, போன வாரம் நம்ம பாடத்தின் அடிப்படை வசனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். மிக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மிக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். பாருங்க, நம்ம நல்லா தெரியும், மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அப்படி என்றால் ஒரு மனிதனுக்கு மனத்தாழ்மை எப்ப ஏற்படும்? அதுதான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம். மனத்தாழ்மை எடுத்த உடனே எல்லாத்துக்கும் அது ஏற்படாது அப்படின்னு. ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து சென்று அதுல இருந்து வெளிவரும்போது தான் அந்த மனத்தாழ்மை வரும் அப்படிங்கிறத நம்ம கிளியரா பார்த்தோம். அதில் அப்படி மூத்த சோர் ரசூல்பர் எழுதின அந்த கமெண்ட்ரியும் நம்ம கோட் பண்ணோம். அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கூட நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம மீண்டும் அதை புரிந்து கொள்வதற்காக அவர் எழுதின ரீப்ரின்ஸ் நம்பர் 482 அதுல இருந்து மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் நம்ம மீண்டும் வாசிக்கலாம். ரீப்ரின்ஸ் நம்பர் 482.21.5 பாருங்க, ஆங்கிலத்தில் படிக்கலாம். பாருங்க சிஸ்டர், படிங்க. The most humble are often those who have had great sins and weakness which have humbled them. பாத்தீங்களா, இதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். பாருங்க, மிகவும் தாழ்மையானவர்கள், அதாவது மிகவும் தாழ்மையானவர்களை இந்த இடத்துல குறிப்பிடும் பொழுது இந்த உலகத்துல ரொம்ப மிகவும் தாழ்மையானவர்கள் பெரும்பாலும் பெரிய பாவங்களையும் பலவீனங்களையும் அனுபவித்தவர்கள். அப்படி என்றால் அந்த பாவத்தையும் பலவீனத்தையும் அனுபவித்தவர்கள் அது நிமித்தம் தோற்று போனவர்கள் கிடையாது. இந்த பாவத்தையும் பலவீனத்தையும் அனுபவித்து அதிலே மேற்கொண்டவர்கள், வெற்றி அடைந்தவர்கள். அவங்களோட லைஃப் எப்படிதான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு முற்றிலும் பிரியமாகவும் தன் வாழ்நாள் முழுவதும் அதை மேற்கொண்ட பிறகு மனத்தாழ்மையை நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பது கூட நம்ம பார்த்தோம். எல்லா சூழ்நிலையிலும் அந்த மனத்தாழ்மையை காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பது கூட. ஸோ அதுக்கு 4 எக்ஸாம்பிள்ஸ் கூட நம்ம பார்த்தோம். அது உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுறதுக்காக நான் போட்டிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீது. ஸோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் பார்க்கணும். அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்சோன் பார்த்தோம். மூன்றாவது யாரை பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் பெரிய பாவத்தை அனுபவித்தாரானா இல்லை, எல்லாத்தோட பாவத்தை அவர் என்ன பண்ணாருங்க, ஏற்றுக்கொண்டார், சுமந்தார். சரிங்களா, அது பலவீனம் எப்படிப்பட்டதுங்க எல்லாம் கூட நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஊமை, கெட்ட குமாரன், அந்த ஊமை கூட நம்ம என்ன பண்ணோம்னா கிளியராக பார்த்தோம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன புரிஞ்சது பார்த்தீங்கன்னா, நம்ம ரசல்பார் தேவனோட ஆவி நிமித்தம் அவர் கோட் பண்ண மாதிரி ஒரு பெரிய பாவங்களையும் பலவீனத்தையும் அனுபவித்தவர்கள். பாயிண்ட் இந்த வாரம் டச் ஆகும். அனுபவித்தவர்கள் அதை மேற்கொண்டு வருகின்ற பொழுது, பாருங்க, அதை மேற்கொண்டு வருகின்ற பொழுது மிகவும் மனத்தாழ்மையாக இருப்பார்கள். பாருங்க, தாவீது இருதயத்துக்கு ஏற்ற மனிதர். அதே மாதிரி சிம்சோன் பாருங்க, அவர் பாவம் செய்து விட்டார், அவர் பலவீனம் என்ன நமக்கு தெரியும், இருந்தாலும் அவர் விசுவாச வீரர்களை வந்து விட்டார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே மாதிரி ஓமை, நீங்க யாரை வேணா எடுத்து பாருங்க, அந்த பலவீனத்தையும் பாவத்தையும் மேற்கொண்டவர்களுக்கு தேவன் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தை அங்க கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு. ஸோ பாடத்தோட கன்க்ளூஷன் எப்படி முடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனத்தாழ்மையா நடப்பது என்றால் என்ன அப்படிங்கிறது கன்க்ளூஷனாக முடிச்சோம். ஸோ 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாவங்கள் பலவீனங்களை உணர்ந்து அதை மேற்கொள்வது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனத்தாழ்மை அவர்களுக்காக வந்துவிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தேடாமல் இருப்பது. புரியுங்களா, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தேடாமல் இருப்பது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, சபையின் பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்வது. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் தான் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதாவது பாயிண்ட்ஸ் நம்ம இந்த வாரம் படிக்கின்ற பொழுது அது அப்படியே டச் ஆகிட்டு வரும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரிங்களா, இது நம்ம என்னைக்கும் மறக்க வேண்டாம், மீண்டும் அதை ரிவைஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நமக்கு புரியாது. மனத்தாழ்மையா நடப்பது என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவங்களையும் பலவீனங்களையும் உணர்ந்து, அந்த வார்த்தை உணர்ந்து அதை மேற்கொள்வது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தேடாமல் இருப்பது. தேடாத அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கும், இதை தேடுறதே கிடையாது, தேடாமல் இருப்பது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, சபையின் பிள்ளைகளுக்கு உண்மையாக ஊழியம் செய்வது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி ஒருவேளை இந்த காரியத்தை நாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த மனிதர், இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் அந்த மனிதன் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல என்னையோ மற்றவர்களோ குறிப்பிடல, இந்த மாதிரி இருக்கின்ற அந்த மனிதர் இல்லை அந்த சகோதரர் இல்லை அந்த சகோதரி யார் வேணா நம்ம எடுத்துக்கலாம், அவங்கள ஒரு வேளை அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவார்னா, இந்த பூமியிலேயே, அதாவது இந்த 2ஆம் உலகத்திலேயே அவர் என்ன பண்ணுவார்னா நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுதான் தாழ்மையில் கிடைக்கும் 7 ஆசீர்வாதம். ஸோ 7 விதமான ஆசீர்வாதம் தேவன் கொடுக்கிறார்.
இப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு நிறைய காரியங்கள் ஓடுகின்றோம். இப்போ இங்க இருக்கிறவங்களுக்கு கேள்விதான் பாருங்க, தேவன் கண்டிப்பா உலகத்துக்குரிய காரியங்களை ஆசீர்வாதமாக தரமாட்டார். காரணம் என்ன? மனத்தாழ்மையா நடப்பது என்றால செகண்ட் பாயிண்ட் என்ன? பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தேடாமல் இருக்கும். அப்படி என்றால் கண்டிப்பா பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் வந்து நாம் தாழ்மையா நடப்பதற்காக அவர் கொடுக்க மாட்டார். நமக்கு தேவைகள் இருந்தா அதை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர் கொடுப்பார். அப்படி என்றால் 7 விதமான ஆசீர்வாதம்னா என்ன விதமான ஆசீர்வாதங்களாக இருக்கலாம்? இது ஒரு கெஸ்ஸிங் தாங்க. ஆவி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா ஒரு ஆசீர்வாதம். தாழ்மை நடவடிக்கைக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி இருக்கலாம்? போன வாரம் சொன்ன அதே மாதிரி தான். உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. அது பிறகு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணப்படும். உங்களுக்கு ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் தோணுதா? பரத்துக்குரிய அந்த பாயிண்ட்ஸ் பாருங்க, அதுக்கு தானே கிளியர். அதாவது தாழ்மை நடவடிக்கைகளுக்கு பூமியில் இருக்கும் போது ஆசீர்வாதம் கொடுப்பார். அதுதான் நம்ம கிளியரா சொன்னாலுங்க, பூமியில இருக்கும் போது இந்த ஆசீர்வாதம் கொடுப்பார். பரத்துக்குரியங்கிறது நம்ம மரித்த பின்னாடி. நான் சொல்றது இப்பவே இந்த பூமியிலேயே. சரி, அதிக நேரம் நம்ம எடுத்துக்க வேண்டாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பாடத்துக்குள்ளாக போயிடலாம். இப்போ இந்த 7 ஆசீர்வாதம் என்ன என்பதை நான் ஃபர்ஸ்டே என்ன பண்ணிருந்தா லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? அந்த லிஸ்ட் அவுட் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட் அவுட் பண்ணாத 1 by 1 நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்பீடாக உள்ள போகலாம், இல்லைன்னா நமக்கு டைம் ஆயிரும். சரிங்களா? சரி, அந்த தாழ்மையில் கிடைக்கும் 7 ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறது லிஸ்ட் அவுட் பண்ணுற பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரட்சிப்பு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுங்க? ரட்சிப்பு. இட்ஸ் சால்வேஷன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உயர்வு. மூன்றாவது பார்த்தீங்கன்னா கிருபை. நான்காவது பார்த்தீங்கன்னா மேன்மை. ஐந்தாவது பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆறாவது பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஜபம் மட்டும்தான் கேட்கப்படும். அதுக்கப்புறம் கடைசி பார்த்தீங்கன்னா தேவன் அவர்களை மட்டும்தான் நோக்கி பார்ப்பார். ஏன் இந்த வார்த்தைகள்லாம், இந்த 7 ஆசீர்வாதம் நீங்க யோசிச்சு பாருங்க. இது ஒரு மனிதன் மனத்தாழ்மையாக நடக்கவில்லை என்றால், அந்த மனிதனிடத்தில் தாழ்மை இல்லை என்றால், நிச்சயமா சொல்றேன் பாருங்க, இந்த 7ம் அவருக்கு சூட் ஆகாது. 7மே சூட் ஆகாது. அப்ப தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார் இருந்தா கண்டிப்பா இந்த 7 பாயிண்ட்ஸும், அதாவது இந்த 7 ஆசீர்வாதம் மட்டும் இருக்குன்னா கண்டிப்பா மனத்தாழ்மையா அவர் நடக்கக்கூடியவராக இருப்பார். இல்லை என்றால் பாவங்களையும் பலவீனங்களையும் மேற்கொள்வதற்கு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுப்பார். இல்லை என்றால் உலக பொருளை தேடாமல் இருப்பதற்கும் ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு. அது வாய்ப்புன்னு சொல்றது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணலின்னா இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, கடந்து போக முடியாது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்த 7 விஷயத்தையும், அதாவது 7 காரியத்தையும் 1 by 1 நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்பீடா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புன்னு வார்த்தை கேட்டவுடனே பொதுவாகவே கிறிஸ்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது அடிக்கடி உபயோகிக்கின்ற வார்த்தை. இட்ஸ் சால்வேஷன். அதாவது ஜபம் பண்றதாலும் சரி, இல்லை பேசுறதுனாலும் சரி, இல்லை பெயர் சபையில் இருக்கிறாலும் சரி, அந்த வார்த்தைகளை அதிகமா என்ன பண்ணுவாங்க, உபயோகிப்பார்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம மனத்தாழ்மைக்கு நம்ம சேர்த்து படிக்கின்ற பொழுது ஒன்று யோசிச்சு பார்க்கலாம். ரட்சிப்பு அப்படி என்றால் ஒண்ணுமே இல்லைங்க, இட்ஸ் சால்வேஷன். சால்வேஷன்ங்கிறது சேவ். ஏதோ ஒரு விஷயத்துல தேவன் என்ன பண்ண காப்பாற்றி, அந்த காப்பாற்றிலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் ரட்சிப்பு அப்படிங்கிறதை யாருக்கு இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து சூட் பண்ணலாம்னு பாருங்க. பைபிள்ல ஒரு கேரக்டர் இருக்கு, அது உங்களுக்கு வந்துடும். இப்ப கேள்வி கேட்டு நான் வெயிட் பண்ணி ஆன்சர் சொல்ற மாதிரி இல்லை, டைம் இல்லை. பாருங்க யாருக்கு சூட் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா யோபு. யோபுக்கு ரட்சிப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஏன் இந்த யோபு எடுத்தேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க ஒவ்வொரு யோபு குறித்து சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா யோபு பலி செலுத்தினார். யோபு என்ன பண்ணாருங்க, பலி செலுத்தினார். பலி செலுத்தினாரா? அவர் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணாருங்க, பலி செலுத்திட்டு தான் இருந்தார். அவர் பார்க்கிறாரு தன்னுடைய குமாரர்களும் குமாரர்களும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு இவரே சொல்றாரு, இந்த சந்தோஷம் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்வதற்காக ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணாருன்னா பலி செலுத்தினார் பார்க்கிறோம். சரி, ஓகே, ரைட், பலி செலுத்திருக்கார். ரெண்டாவது, யோபுக்கு பக்தி இருக்கா? தேவன் மேல பக்தி இருக்கா? அப்போ மனைவி ஒரு தடவை கேட்கிறாங்க, நீ தூஷிச்சு என்ன பண்ணு, ஜீவனை விடுன்னு சொல்லும் போது இவர் தேவன் மேல அளவு கடந்து பக்தி இருக்கிறார். சொல்றார், நீ பைத்தியக்காரித்தனமா என்ன பண்ணிட்டு இருக்கிற, பேசிட்டு இருக்கிற, எப்படி நான் நிர்வாணியா வந்தோம் அதே மாதிரி நிர்வாணி என்ன பண்ணுவேன், போவேன் அப்படின்னு. அதாவது அளவு கடந்து பயபக்தி அவர்கிட்ட இருக்கு. பயபக்தின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அவருக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பயம் இருக்கு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா நோட் பண்ணீங்க. பலி செலுத்துகிறார், பக்தி இருக்கு, அதே அப்புறம் பயம் கூட இருக்கு.
ஏன்னா தேவனே சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. யார்கிட்ட சர்டிபிகேட் கொடுத்திருக்கார்? சாத்தாட்டா. உத்தமன், நீதிமான், சன்மார்க்கன். அப்படி என்றால் கண்டிப்பா பலி இருக்கு, பக்தி இருக்கு, பயம் இருக்கு. இந்த மூணு ஓகே, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், புரிந்து கொள்ளலாம். இப்போ ஒரு பாயிண்ட் போறோம் பாருங்க, அது நீங்க எப்படி ஏற்றுக்கொள்றீங்கன்னு தெரியல, பட் நம்ம அதை புரிந்து கொண்டே ஆக வேண்டும். யோபுக்கு பொறுமை இருக்கா? நீங்க நிறைய பேர் டிவி முன்னாடியும் செல்போன் முன்னாடியும் பேசுகிறது கேட்குது, பட் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. யோபுக்கு பொறுமை இருக்கா இல்லையா? யோபு பொறுமை இருக்கா? யோபுக்கு தாங்க பொறுமை இருக்கு. யோபு மாதிரி பொறுமையை யாரும் இருந்ததில்லை. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம அண்டர்ஸ்டாண்ட். யோபு மாதிரி ஒரு சூழ்நிலை வேற யாருக்கும் வந்ததில்லை. சரிங்களா? சில பேர் இல்லை யோபுக்கு பொறுமை இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லை யோபுக்கு பொறுமை இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா யோபுக்கு பொறுமை இருக்குது. யோபு மாதிரி யாருக்கும் அந்த ஒரு சூழ்நிலை வந்ததில்லைங்க. வந்தா தான் தெரியும் நம்ம பொறுமையா இருக்கிறோமா இல்லையா. ஓகே, இப்போ பொறுமையா கான்ஃபிடன்ஸ் சொல்லிட்டீங்க. அடுத்தது பாருங்க, யோபுக்கு தாழ்மை இருக்கா? யோபுக்கு தாழ்மை இருக்கா? நீங்க அந்த அனிமேஷன் கூட பார்க்கலாம், மேலே போயிட்டு மேலே. யோபுக்கு தாழ்மை இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒன் 3 பார்த்தீங்கன்னா பலி, பக்தி, பயம். கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டோம். பொறுமை அது யோசிச்சு சொன்னோம். இப்போ கேள்வி என்ன, யோபுக்கு பொறுமை இருக்கா? அந்த கேள்வி, யோபுக்கு பொறுமை இருக்கா? பாத்தீங்களா, யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. தேவன் சர்டிபிகேட் கொடுத்துட்டார், சாத்தான் சோதிக்கிறார், எல்லாமே இருக்கு. யோபுக்கு தாழ்மை இருக்கா? ரைட்டுங்களா? இப்போ நீங்க ஒரு காரியத்தை நினைவு கொள்ள வேண்டும். போன வார பாடத்தை இருக்கிற பாயிண்ட்ஸை நினைவு கொள்ள வேண்டும். மனத்தாழ்மையா நடப்பது என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னங்க? ஒருவன் பாவத்திலும் பலவீனத்தையும் உணர்ந்து அது என்ன பண்ணணுங்க? உணர்ந்து அதை மேற்கொள்ள வேண்டும். இப்ப சொல்லுங்க, யோபுக்கு பொறுமை தாழ்மை இருக்கா இல்லையா? சரிங்களா? இதை நம்ம என்ன டீட்டெயிலா பார்க்கலாம் பாருங்க. இந்த வசனம் வாசிச்சு யோபு 22ஆம் அதிகாரம் வசனம் 28, 29. யோபு 22ஆம் அதிகாரம் 28 மற்றும் 29ஆம் வசனம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். 29ஆம் வசனம். மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல, தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். யோபு கிட்ட இருக்கிற மெயின் மைனஸ் அதுதாங்க. நம்ம அடிக்கடி பார்த்திருக்கிறோம். யோபு கிட்ட இருக்கிற பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, கடைசி வரைக்கும் அவர் ஒரு பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிருக்காருங்க, நினைத்து கொண்டிருக்காரு. ஆனா அவர் சொல்லும் போது கிளியரா சொல்ற பாருங்க, தாழ்ந்தோரை தேவன் நிச்சயமாக ரட்சிக்கப்படும். இவர் தாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காருன்னா, அந்த தேவன் நிச்சயமாக ரட்சிப்பை கொடுப்பார்னு சொல்லிதான் எதிர்பார்த்துக்கிட்டே வர்றார். இவர் எதிர்பார்க்க தேவன் என்ன கொடுக்கலைங்க? ரட்சிப்பு கொடுக்கவில்லை. யோபு 39ஆம் அதிகாரம் படிக்கின்ற பொழுது அவர் பேச ஆரம்பிக்கிறார். நீர் என்னிடத்தில் என்ன பண்ணீங்க? குற்றம் கண்டுபிடிக்க பார்க்கிறீர்கள். எப்படி தன்னவே அவர் எப்படி மாடிஃபை பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, இவர்கிட்ட ஒவ்வொன்றா இழந்து போகும்போது இல்ல தேவன் என்னையே பார்த்துக்கொள்வார் அப்படி சொல்லிட்டு இவரவே தன்னை தேற்றிக்கொண்டே வந்துட்டே இருந்தார். சரிங்களா? ஆனா தேவன் அதை உடைக்க பாக்குறாரு. இன்னும் நீ எதுக்குள்ள வரல, தாழ்மைக்குள்ள நீ வரவே இல்லை. உன்னை நீ என்ன பண்ணல, இன்னும் நீ என்ன பண்ணல, அர்ப்பணிக்கவில்லை. புரியுதுங்களா? எக்ஸாம்பிள் போன வாரம் எடுத்த அந்த 4 பேர், அந்த ஊமை எடுத்துட்டா சரி, அந்த கெட்ட குமாரன் என்ன சொல்றா, உயிர் இருந்தா அப்பா நீங்க உயிர் கொடுத்தா போதும். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து நீங்க அதையே உயிர் கொடுத்தா போதும். இவர் என்ன பண்றாருன்னா, கடைசியில் அந்த ஒரு வார்த்தை வருது, யோபு பாருங்க, நீர் என்னிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க பார்க்கிறீர்கள். அப்படி என்றால் யோபுக்கு என்ன பாத்தீங்கன்னா, அது ஒரு பலவீனம் இருக்கு. அதை அவர் என்ன பண்ணாரு, உணர்ந்து மேற்கொள்ள வேண்டும். சரிங்களா? பாருங்க, மீண்டும் அந்த போன வாரம் பொறுத்த அந்த பாயிண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரிவம்பர் பண்ணிக்கலாம். மிகவும் தாழ்மையானவர்கள், பெரும்பாலும் பெரிய பாவங்களையும் பலவீனங்களும் அனுபவித்தவர்கள். இப்ப வாசிக்கலாம் பாருங்க, யோபு 40ஆம் அதிகாரம் வசனம் 3, 4. யோபு 40ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனம். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். சிம்பிள் பாயிண்ட் பாருங்க, நீர் என்னிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க பார்க்கிறேன். யோபு சொன்ன வார்த்தை. அடுத்தது தேவன் பேசும்போது யோபு சொல்ற வார்த்தை என்ன பாத்தீங்கன்னா, இதோ நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்வேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். இப்ப சொல்லுங்க, யோபுக்கு தாழ்மை தேவன் பேசின பின்னாடி வந்துச்சா, பேசினதுக்கு முன்னாடி வந்துச்சா?
கிளியரா சொல்லலாம், பேசினதுக்கு பின்னாடி வந்துச்சு. தேவன் மனத்தாழ்மையா இருந்தால் கண்டிப்பா என்னை காப்பாற்றி ஆசீர்வதிப்பார். யோபு பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்ததுனால அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சால்வேஷன், ரட்சிப்பு. இப்போ ஒரு பெரிய ஒரு கட்டுக்குள்ளதான் இருக்கிறார். என்ன கட்டு? இந்த சாத்தான் என்ன பண்ணிருக்காருங்க, கட்டம் கட்டி வச்சிருக்காரு. ஏன்னா ஃபுல் சோதனை யாருதான் கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா சாத்தான். இப்ப எல்லாத்தையும் அதுல இருந்து ஒரு விடுதலை கொடுத்து யோபு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நீ இழந்ததை விட ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா யோபுக்கு அவர் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். சரிங்களா? அப்படின்றால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், சில நேரத்தில் நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் தெரியுங்களா, நம்ம தாழ்மையாக இருக்கிறோம் என்று நம்மளை நாமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. நான் தாழ்மை நோக்கி தான் போறோம். ஒருவேளை தேவன் அந்த சோதனை கொடுக்கின்ற பொழுது நம்ம என்ன பண்ண ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவன் நம்ம இடத்தில் இன்னும் ஒரு மனத்தாழ்மையை இருக்கிறார். இன்னும் அந்த மனத்தாழ்மையை நம்ம காட்டக்கூடியவர்களா இல்லை. ஸோ தேவன் என்ன பண்ண டீச் பண்றார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, இதுவே இயேசு கிறிஸ்து சொன்னா எப்படி சொல்லுவார் அப்படிங்கிறது கூட பார்க்கலாம். இப்போ ஒரு பிக்சர் போடுறோம் பாருங்க, அது பார்த்தோன்னே நமக்கு புரிந்துக்கலாம். இப்போ ஒரு குழந்தை பிக்சர் உங்களுக்கு வந்திருக்கும், பேபி. வாட் ஸ்பெஷல்? குழந்தைக்கே உண்டான ஒரு ஸ்பெஷலான கேரக்டர் என்ன? ஒரு குழந்தைக்கே உண்டான ஸ்பெஷலான, அது குழந்தைகிட்ட மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? வேற யார்கிட்டையுமே இருக்காதுங்க. நான் சொல்றது இயேசு கிறிஸ்து காலத்திலும் அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற குழந்தைகள், இது செல்போன் குழந்தைகள், இது கிடையாது. நான் சொல்றது முன்னாடி இருந்த குழந்தைகள். இது பயங்கர விவரமா இருக்குங்க. அந்த காலத்துல இந்த குழந்தைகிட்ட இருக்கிற சொல்ற ஸ்பெஷல். வாட் ஸ்பெஷல்? குழந்தை இன்னோசென்ஸ். ஓகே, வேற? சரி, பரவாயில்ல. நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. குழந்தைன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குங்க. ஒரு பாயிண்ட் என்ன தெரியுங்களா, இப்ப குழந்தைய வந்து நல்லா திட்டிடுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை கோச்சுக்குமா? அது அந்த அப்பா திட்டாங்க, அம்மா திட்டாங்கன்னு சொல்லி அது கோபம் இருக்குமா? நீ குழந்தை திட்டு பாருங்களேன், குழந்தை கோச்சிச்சுன்னு பாருங்களேன், அடுத்த செகண்ட் வந்து என்ன தெரியுங்களா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன பண்ணுங்க பேசும். இப்ப குழந்தைக்கு துரோகம் பண்ணிட்டா அது ஏதாச்சும் ரிப்ளை பண்ணுமா? குழந்தைய ஏமாத்திட்டுன்னு வச்சு குழந்தை ஏதாச்சும் கோவப்படுமா, ரிப்ளை பண்ணுமா? நீங்க என்ன பண்ணாலும் சரிங்க, குழந்தை என்ன பண்ணுன்னா அது இன்னோசென்ட். அதை மட்டும்தான் அதை என்ன பண்ண தெரியுங்களா காட்டும். அதோட ரியாக்ஷன் அது இன்னோசென்ட் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி எந்த ஒரு தீய செயல் செய்தாலும் அதுக்கு குழந்தைனால என்ன பண்ண முடியாதுங்க, ரிப்ளை செய்யவே முடியாது. ஒரு மனிதன் மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும் என்றால் எக்ஸாக்டா இந்த குழந்தை மாதிரி இருக்க வேண்டும். இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாரு பாருங்க, மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 3-4. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனம், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். பாருங்க, யார் பிள்ளைகளைப் போல தன்னை தாழ்த்துகிறானோ அவங்க பரலோக ராஜ்யத்தில் எப்படி இருப்பாங்க தெரியும். நான் இந்த பாயிண்டை யாருக்கு இப்ப சூட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, யோபுக்கு என்ன பண்றேங்க, சூட் பண்றேன். யோபு ரொம்ப நாலேஜபிளா என்ன பண்ணாரு தெரியுங்களா, மனைவிக்கு ரிப்ளை பண்ணார். ரொம்ப நாலேஜபிளா என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணாருங்க, ரிப்ளை பண்ணார். ரொம்ப நாலேஜபிளா என்ன பண்ணாரு தெரியுங்களா, தேவன் கேட்டையே கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சார். தேவன் பேசின பிறகு இவரோட நாலேஜ் என்னாச்சுங்க, ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை, வெரி இன்னோசென்ட். என்ன பண்ணாருன்னா, நான் ஒண்ணுமே இல்லைங்க, நான் வாய் என்ன பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பொத்தி கொள்ளுகிறேன் அப்படின்னு யோபு சொன்னா அவர் என்னவா மாறிட்டாருங்க. இப்போ அவருடைய மனசு குழந்தை மாதிரி மாறிடுச்சு. நீங்க என்ன பண்ணாலும் சரி. இப்ப பாருங்க, தேவனே நீங்க என்ன ஏன் சோதிச்சீங்க, ஏன் சாத்தான் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு ஏதாச்சும் கேள்வி கேட்டாருங்களா யோபு? ஒன்னே வார்த்தை, நான் வாய் என்ன பண்ணிக்கிறேன். அவர் மனசு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரி மாறிடுச்சுங்க. குழந்தை மாதிரி மாறினாலே கண்டிப்பா எந்த பெரிய கட்டுகள், நான் கட்டுகள் சொன்னேன், இப்ப இருக்கிற பேர் சபையில் சொல்ற கட்டுகள் சொன்ன தவறான ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கின்ற போது நம்ம வெளிவர முடியாம இருக்கின்ற காலத்துல கண்டிப்பா தேவன் அங்க ஒரு ரட்சிப்பை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உயர்வு. ஸோ மனத்தாழ்மையாக நடக்கிறவங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் சொல்லி பார்த்துட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சிட்டோம். ரெண்டாவது என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா உயர்வு. இந்த உயர்வு அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னை நானே உயர்த்தி கொண்டால் அதுக்கு பேர் என்னது இல்லைங்க, உயர்வு கிடையாது. உபதியால படிக்கும் மாதிரி தான், நீ போய் மலையில போய் கூடு கட்டினாலும் அங்கிருந்து என்ன பண்ணிடுவேன், தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு தேவன் சொல்லிக்கிறார். தன்னைத்தானே உயர்த்தி கொள்வது சரியான உயர்வு கிடையாது. தேவன் என்ன பண்ணிடுவாரு, நிச்சயமா ஒரு நாள் மேல இருந்து
தள்ளிவிடுவார். அப்படி என்றால் தேவனுடைய பார்வையில் எப்படி இந்த உயர்வை நாம் அடைய முடியும்? அதெல்லாம் பாருங்க, தேவனுடைய பார்வையில் நாம் எப்படி இந்த உயர்வை அடைய முடியும் அப்படிங்கிற பொழுது அதுக்கு எக்ஸாம்பிள் யார் தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். பாருங்க, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிப்போம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த வசனம் படிக்கின்ற காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிமெம்பர். போன வாரம் பாடத்தை யாரும் மறக்க வேண்டாம், ரிமெம்பர். சோ மனத்தாழ்மையா நடக்கிறதும் அப்படிங்கிறதும் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வருவதும் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கிறது நம்ம மூத்த சொல் ரசூல் வந்து கிளியரா அது கமெண்ட்ரி கொடுத்தாரு. அதை நம்ம கிளியரா படிச்சு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோம். அதே தான் இப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை செய்த காரியத்தை அவர் பேசி காட்டுறார். இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? முதலாம் வருகையில இருக்கும்போது எப்படி இருந்தார்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து 33 வருஷமும் அவர் எப்படிதான் இருந்திருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா மனத்தாழ்மையாக தான் இருந்திருக்கிறார். இப்ப இந்த வசனம் படிக்கிறது இன்னொரு ரீசன் பாத்தீங்கன்னா, இதே வசனத்தை ஆங்கிலத்துல படிக்கின்ற பொழுது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நானே படிச்சிருக்கேன் பாருங்க. டேக் மை யோக் அப்பான் யூ அண்ட் லேர்ன் ஆஃப் மீ, என்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுங்கள், ஃபார் ஐ எம் மீக், நான் சாந்தமா இருக்கிறேன், அண்ட் லோலி இன் ஹார்ட். இந்த லோலி இன் ஹார்ட் அப்படின்னு ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வேற ஏதாவது வார்த்தையை நம்ம நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் பைபிளில் நிறைய இடத்துல இந்த லோலி இன் ஹார்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் வந்துச்சுன்னா அது வேற எதுவுமே இல்லைங்க, மன தாழ்மை. புரிந்து கொள்ளலாம், அது மன தாழ்மை. இப்போ இயேசு கிறிஸ்து எப்படியாக இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மனத்தாழ்மையாக இருக்கின்றார். ஓகே, ரைட். இப்போ தேவன் நம்மளை ஆசீர்வாதிக்க வேண்டும். நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கின்ற பொழுது என்ன ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணணுங்க? நல்லா உயர்வடைய வேண்டும். அதாவது யாரும் உயரம் அடைய முடியாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க? உயர்வடைய வேண்டும். பொதுவாகவே எல்லாத்துக்குமே ஆசை இருக்கக்கூடாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு வேலைக்கு செய்யறாலும் சரி, என்ன பண்ணணுங்க? வேலை செய்கிறவங்களுக்கு அவனுக்கு என்ன ஒரு உயர்வு கிடைக்கும்? ப்ரொமோஷன் கிடைக்கும். எல்லாத்துக்குமே ஒரு உயர்வு. ஒரு வாலிபனாக இருக்கிறவனுக்கு என்ன ப்ரொமோஷன் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் பேசிக்காக சொல்கிறேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா படிப்பான், அதுக்கப்புறம் வேலை, அதுக்கப்புறம் திருமணம், அதுக்கப்புறம் லைஃப்பில் ஒரு உயர்வு இருக்கும். நான் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஒரு உயர்வு வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யலாம்? நான் ரொம்ப கடினமான கேள்வி கேட்கலன்னு நினைக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் உயர்வு அடைய வேண்டாம், நம்ம என்ன செய்யலாம்? அவ்வளோதான். ரொம்ப ஹைட்டாக போகணுங்க, யாரும் போக முடியாத அளவு. நான் ஊழியத்தில் பெரிய ஆள் அப்படி யாரும் நினச்சிக்காதீங்க, உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன். தேவன் அந்த அளவுக்கு நான் வந்து உயர்வு அடைய வேண்டும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டால் நாம் என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். ஆசைப்பட்டா என்ன? நல்ல விஷயத்துக்கு ஆசைப்படலாம் இல்லைங்க. பரலோகம் போல ஆசைப்படலாம், தப்பே கிடையாது. கஷ்டப்படலான்னு என்ன பண்ணலாங்க? நான் பாடு அனுபவிப்பேன்னு என்ன பண்ணலாம்? ஆசைப்படலாம். ஜபம் செய்யலாம், ஆண்டவரே நிறைய பாடுகள் எனக்கு கொடுங்க, கஷ்டத்தை கொடுங்க, நான் ஆசைப்பட்டு கேட்கலாம். அதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காக அது என்ன வரும்? நமக்கு ரொம்ப சிம்பிளுங்க. நாம் மிகப்பெரிய உயர்வை அடைய வேண்டும் என்றால் ஒன்று செஞ்சால் போதுங்க. அந்த உயர்வுங்கிறது பாருங்க, ரொம்ப ஹைட். அப்புறம் என் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட் அப்படின்றா இந்த பூமியில் எப்படி இருக்குன்னா ரொம்ப லோ. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை தாழ்த்திக்கிறீங்களோ மன்னித்துக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன், எந்த அளவு நம்மளை நாம் தாழ்த்தி கொண்டால், எவ்வளவு தாழ்த்தி கொள்கிறோமோ நம்மளுடைய ஐடென்டிட்டியே இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மன்றத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி? தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவ விசுவாசம், உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை தேவன் கொடுப்பார் இந்த பூமியில். வசனம் அப்படி சொல்லிங்க. நமக்கு எதுக்குங்க ஐடென்டிட்டி? நோ ஐடென்டிட்டி. நான் அப்படி எந்த அளவுக்கு என்னை தாழ்த்தி கொள்கிறோனோ, நம்மளை தாழ்த்தி கொள்கிறோமோ, தேவன் என்ன பண்ணுவார்? அந்த அளவுக்கு அவரை உயர்த்துவார். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை வந்து அப்போஸ்தலன் பவுல் வந்து பிலிப்பியருக்கு எழுதும்போது எப்படி சொல்கிறார் பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம தமிழில் என்ன பண்ணிக்கலாம்னா படிச்சுக்கலாம். அண்ட் பீயிங் ஃபவுண்ட் இன் அப்பியரன்ஸ் ஆஸ் அ மேன் ஹீ ஹம்பிள்ட். தாழ்மை யாருங்க? இயேசு கிறிஸ்து. ஹீ ஹம்பிள்ட், முதல்ல மனத்தாழ்மை. ஹீ ஹம்பிள்ட் ஹிம்செல்ஃப். புரியுங்களா? ஹீ ஹம்பிள்ட் ஹிம்செல்ஃப். இவரே என்ன பண்ணீங்கன்னா தாழ்மைங்க. ஹீ ஹம்பிள்ட் ஹிம்செல்ஃப் பை பிகேமிங் ஒபீடியன்ட் டு டெத். பார்த்தீங்களா? ஒபீடியன்ட். அண்ட் ஈவன் டெத் ஆன் கிராஸ். அதாவது
மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அது சொல்ற பாருங்க, மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அது மட்டும் இல்ல, அவர் மனத்தாழ்மை எப்படி காமிச்சாராமா, தேவன் சொன்னார், நீர் இந்த ஜனங்களுக்காக இயேசுக்கு நீ உயிரை விட வேண்டும், ஈடுபடி கொடுக்க வேண்டும். அது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருங்க, அக்செப்ட் பண்ணிட்டார். அது சொல்ற பாரு, உயிரை மட்டும் கொடுக்க கூடாது, அந்த உயிரை நீ எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் சிலுவின் மரணத்தின் மூலமாக தான் கொடுக்க வேண்டும், சித்திரவாதை அடைய வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருங்க, ஓகே அதுக்கும் நான் என்ன பண்றேன், என்ன சொன்னா நான் என்ன பண்றேன் கேட்கிறேன். ஏன்னா ஒபீடியன்ட். ஏன் ஒபீடியன்ட் வந்துச்சு, அவர் எப்படி இருக்காரு, தன்னைத்தானே அவரே தாழ்த்தி கொண்டார். இப்ப வாசிக்கலாம் பாருங்க, தமிழ்ல வாசிக்கலாம் சிஸ்டர். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 7-8. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கடைசி வரைக்கும் அவர் டெத்து போற வரைக்கும் அவர் என்ன பண்றாருன்னா தம்மை தாமே அவரே. இப்போ எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாழ்மையை அவர் காட்டியிருப்பார் சரிங்களா. தேவன் பரலோகத்திலிருந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு தாழ்மையை யாருமே காட்டினதே கிடையவே கிடையாது. அவ்வளோ தாழ்த்திட்டார். இப்போ யாரோட டேர்ன், அவர் இறந்துட்டார். இயேசு கிறிஸ்து இறந்துட்டார், மண்ணில் போயிட்டார். இப்போ காட்டிட்டார்ல. இப்போ யாரோட டேர்ன் பார்த்தீங்கன்னா இப்போ பிதாவாகிய தேவனுடைய டேர்ன். இப்போ அவர் என்ன பண்ணுவாருங்க, தாழ்மைக்காரனே கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுங்க, ரிட்டர்ன் கொடுத்தே ஆகணும். ரிட்டர்ன் சொல்றது ஆசீர்வாதத்தை கொடுத்தே ஆக வேண்டும். என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்குறார், வசனங்கள் படிக்கின்ற போல நம்ம தெரியும். என்ன ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, தேவன் இயேசு கிறிஸ்து தாழ்த்த நிமித்தம் நீ எந்த அளவுக்கு கீழே போனியோ, உன் மனது பாருங்க, இயேசு கிறிஸ்து மனது நம்மளால ரியலைஸ் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு நீங்க கீழே போனியோ அந்த அளவுக்கு அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா, இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிறார். அந்த உயர்வு பாருங்க, அவர் சொல்றப்ப, இனி நாவுகள் யாவும் கர்த்தர் என்று அழைக்கப்படட்டும். இனி யாராச்சும் கர்த்தர்ன்னு கூப்பிட்டானா அது முன்னதான்ப்பா. பிதாவை தேவன் சொல்றார், என்னோட கொலைக்குள் பாஷையில சொல்றேன், யாராச்சும் கர்த்தர் கூப்பிட்டாருன்னா அது யாரு தான், உன்னை தான். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை தனக்கு நிகராக பிதாவாகி தேவன் என்ன பண்ணார்னா உயர்த்தி விட்டார். இப்ப இந்த இடத்துல நீங்க புரிந்து கொள்ளலாம் பாருங்க, அவர் மனிதனாக தானே இருந்தார். இப்போ இயேசு கிறிஸ்து யாரும் உயர்வு அடைய முடியாத அளவுக்கு உயர்ந்திருந்தார்னா அவர் என்ன பண்ணிருக்காருங்க, யாரும் காட்ட முடியாத அளவுக்கு அவர் என்ன பண்ணிருக்காருங்க, தாழ்மை காட்டியிருக்காரு. அன்பான சகோதரர்களே, அப்படி என்றால் இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்தே வரலாம் பாருங்க. ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா அந்த இடத்துல நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ஒரு உயர்வை நம்ம எதிர்பார்ப்போம். இல்ல பிசினஸ் பண்ணிருந்தா அங்க ஒரு உயர்வை நம்ம எதிர்பார்ப்போம். குடும்பத்துல ஒரு உயர்வை எதிர்பார்ப்போம். எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம ஒரு உயர்வை எதிர்பார்ப்போம் சரிங்களா. எக்லிஷால இருந்தா நான் ஒரு உயர்வை எதிர்பார்ப்பேன் அப்படின்னு அந்த எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்பல. உயர்வு அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்குள்ள தோன்றுகின்ற ஒரு இயல்பான காரியம். அது எப்படி நம்ம வெளிப்படுத்துகிறோமோ அதை நம்ம வெளிப்படுத்துவோம் சரிங்களா. அப்படி என்றால் ஒரு இடத்துல உயர்வை கொடுக்கறதும் தேவன் தான், அந்த உயர்வுல இருந்து வெளியே எடுத்து போடுறதும் தேவன் தான். இப்ப இயேசு கிறிஸ்து அந்த உயர்வு அடைஞ்சிருக்காருன்னா அது காரணம் அவர் தாழ்மை காட்டிக்கிறார். இதே பாத்தீங்கன்னா மதர் மேரி புரிஞ்சுக்கிறாங்க. நிறைய மேரி இருக்கிறதுனால நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்குரிய தாய், அவங்க பிரைஸ் பண்ணிக்கிறாங்க, தேவனை துதித்து பாடியிருக்கிறாங்க. அந்த வார்த்தையில வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் வாசிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பிரைஸ் பண்ணி பாடிக்கிறாருங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அம்மா. பாருங்க அந்த அம்மாக்கு என்ன, இப்ப இந்த அம்மா இந்த பாடலை பிரைஸ் பண்ணி துதிக்கிறதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, உள்ள யாரு இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கருவுல என்ன பண்றாரு இருக்கிறார். அந்த அம்மாக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா உள்ள இருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. அவரை மாதிரி ஒரு தாழ்மையை யாரும் காட்டவே முடியாது. அந்த அம்மா தெரிஞ்சிருக்கு. பாரு, பலவான்களை ஆசனங்கள் இருந்து தள்ளி தாழ்மையான என்ன பண்ணுறாருங்க, உயர்த்துறாரு. இந்த அம்மா தன் வயிற்றுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும் போதே தன்னை வெளிப்படுத்திட்டார். அப்படி என்றால் ஒரு உயர்வு வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அன்பான சார், உயர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நான் என்னையவே சொல்லிக்கிறேன், எங்கேயே வேணா இருந்தாலும் சரி. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, வேலைனாலும் சரி, என்ன உலகத்துக்குரிய காரியங்களும் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் தான், வேலைனாலும் சரி, எதுனாலும் சரி, குடும்பம்னாலும் சரி, எக்லினஸ்னாலும் எங்கேனாலும் சரிங்க. சிம்பிள் என்ன பண்ணுன்னா, நம்ம என்ன பண்ணிடலாங்க, எவ்வளோ தூரம் நம்ம தாழ்மையை காட்டுறோமோ தாழ்மை என்ன பண்ணிடலாம், காட்டிடலாம். மெயின் திங், நம்மளோட ஐடென்டிட்டி என்னைக்கும் வெளியே வரக்கூடாது. நோ ஐடென்டிட்டி ஃபார்
கிறிஸ்டியன் பீப்புள். இந்த இடத்துல கிறிஸ்டியன் சொல்றது நம்மளே சொல்றோம், நோ ஐடென்டிட்டி. சரிங்களா? இது 2வது ஆசீர்வாதம், தேவன் வேற கொடுக்கக்கூடியதா இருக்கு. 3வது பார்த்தீங்கன்னா கிருபை. சரிங்களா? இந்த கிருபை வந்து புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த வசனங்கள் படித்து நம்ம புரிந்து கொள்ளணும். கிருபைக்கு எக்ஸாக்டான ஒரு தமிழ் வார்த்தை கொடுக்கறதா இருந்தால் என்ன கொடுக்கலாம்? அதே தான் கமெண்ட்ஸில் போடுங்க, படிச்சுக்கணும். கிருபைக்கு எக்ஸாக்டான ஒரு தமிழ் வார்த்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் என்ன கொடுக்கலாம்? அன்பு சொல்ல முடியாது. கிரேஸா? கிரேஸ் என்பது ஆங்கில வார்த்தை. நான் எக்ஸாக்டான தமிழ் வார்த்தை கிருபைக்கு நெத்தி அடி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரே அடி, இதுதாங்க கிருபைன்னா இதுதாங்க அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வருது. பரவாயில்ல, நானே சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா பிச்சை போடுறது. என்னதுங்க? பிச்சை போடுறது. தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா பிச்சை அவர் என்ன பண்ணியிருக்காருங்க போட்டிருக்காரு. இப்போ இந்த கிருபையை நம்ம எப்படி புரிந்து கொண்டு உள்ள போலான்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல தாழ்மை உள்ளவர்களே தேவன் உயர்த்துக்கிறான்னு சொல்லவே இல்லை. வசனம் நல்லா பார்த்துங்க, தாழ்மை உள்ளவர்களே தேவன் உயர்த்துக்கிறான்னு சொல்லவே இல்லை. பேதுரு கிளியரா எழுதுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, கிருபை அப்படிங்கிறத இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்க. ஒருவேளை புரியவில்லை என்றால் மீண்டும் கேளுங்க, நான் உங்களை விளக்கி சொல்கிறேன். இப்போ வேதாகம் வேதமானவர்களுக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? இன்னும் நான் ரிஃபைன் பண்ணி சொல்ல பாருங்க. வேதாகமும் வேதமானவர்கள் மட்டும் இல்லாமல் ஜனங்களுக்கு வேதாகமும் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? வேதாகம் நம்மளை என்ன பண்ணும்? உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நோக்கி வழிநடத்துமா? இன்னைக்கு பெயர் சபையில் சொல்லுகின்ற ஆசீர்வாதத்தை நோக்கி வழிநடத்துமா? இல்லை. வேதாகமும் நமக்கு எடுக்கப்பட்டுனா நாம் சீர்திருந்ததற்காக. கரெக்டுங்களா? ஒரு படிப்பினை புரிந்து கொண்டு நாம் சீர்திருந்ததற்காக வேதாகம் கொடுக்கப்பட்டு அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்பு இருக்கும். அந்த அன்பு எப்படிப்பட்டதா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பின் நிமித்தமாக அன்பு இருக்கும். அப்படி என்றால் ஒரு நல்ல மாணவனை உருவாக்குறதுக்காக, கிறிஸ்துவுக்காக நல்ல மாணவனை உருவாக்குறதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட லெசன்ஸ் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேதாகம். அப்போ மோல்டு பண்றது, ஒரு நல்ல விஷயங்கள் கொடுத்து மோல்டு பண்றது. அதை நம்ம என்ன பண்ணா அதுக்குள்ளாக தேவன் எதிர்பார்க்கிற அந்த பாத்திரமாக அது என்ன பண்ண நம்மளே வணைய செய்யும். ஓகே, ரைட். இப்ப வேதாகமும் கொடுக்கப்பட்டாச்சு. நான் வேதாகம் படிக்கிறேன், படிச்சுட்டு என்ன ஃபாலோ பண்ண முடியல. இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, இப்ப பைபிள் படிச்சு நீ என்ன பண்ணல, ஒரு சரியான மாணவனா வரவில்லையே அப்படின்றால் தேவன் யூஸ் பண்ற செகண்ட் மெத்தட் என்னவா இருக்கும்? முதல்ல செல்ஃப் ஸ்டடி தான். செகண்ட் மெத்தட் என்னவா இருக்கும்? பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து நமக்கு புத்தி சொல்லுவாங்களா? இல்லை மற்ற ரிலீஜன் வந்து புத்தி சொல்லுவாங்களா? இல்லை நம்ம சொந்தக்காரங்க பேர் சபையிலேருந்து நமக்கு புத்தி சொல்லுவாங்களா? கிருபைன்னா என்ன தெரியுங்களா? அப்பா வந்து பிள்ளையை தப்பு செய்யும் போது பிள்ளை என்ன பண்ணுவானுங்க? தண்டிக்க வேண்டும், கண்டிக்க வேண்டும். அந்த கண்டிப்புக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்பு இருக்கும். அந்த அன்புக்கு எப்படி விலக்கி சொல்ல முடியாது? அது ஒரு கிறிஸ், அது அப்பா கொடுக்கறது தான், பிச்சை போடுற மாதிரி தான். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படி என்றால் நானே எடுத்துக்கிறேன். அப்படி என்றால் நான் ஏதாச்சும் ஒரு காரியத்திலே தவறுகின்ற பொழுது என்னுடைய மூப்பர் நான் சொல்லுகிறதை நான் என்ன பண்ணுவேனுங்க? என்ன பண்ணுவேனுங்க? கேட்க வேண்டும். அது எப்படி போட்டிருக்காருன்னா மூப்பரை சொல்லுவதை நீங்கள் கேளுங்கன்னு போடல. அப்படி எப்படி போட்டிருக்காருங்க? கீழ்ப்படியுங்க. இப்ப பிலிப்பியர் வசனத்தை கம்பேர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணாருன்னா தம்மைத்தாமே அவர் என்ன பண்ணிருக்காருங்க? மரணத்துக்கு தாழ்த்தி கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிய வேண்டும். இளைஞரே மூப்பருக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்க. அப்படின்றால் தி கிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இதுக்கு நம்முடைய மூத்த சோழர்கள் வந்து ரசூல் பார் நல்ல விளக்கம் கொடுத்துருக்காரு பாருங்க. படிக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். நான் இங்கிலீஷ்ல படிச்சேன், அதுக்கப்புறம் மீண்டும் எப்போ போல தமிழை டிரான்ஸ்லேட் பண்ற பாருங்க. தி ஹியூமிலிட்டி இஸ் ஒன் ஆஃப் தி பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ப்ராப்பர்லி கிறிஸ்டலைஸ்டு கேரக்டர். சொல்ல பார்த்தீங்களா, இந்த கிறிஸ்டல் கிளியரா இருக்குங்க, அப்படியே தெளிவா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. அப்படி ஒரு தெளிவான ஒரு வேதமானவன், தெளிவான ஒரு மனிதன், இவன் தான் கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பேசிக் பிரின்சிபல் வேணுமாமா. அந்த பிரின்சிபல் வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. என்னதுங்க?
தாழ்மை. அந்த தாழ்மை நடக்கிறத பார்த்துட்டு நீங்க யாருங்க, எந்த சபைங்க, நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க, நீங்க என்ன படிக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட கேட்க வேண்டும். அப்படி என்றால் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவாங்க, தாழ்மையை காட்ட வேண்டும். சரிங்களா? ஸோ கிரிட் யுவர் செல்ஃப் வித் ஹியூமிலிட்டி. கிரிட்டுங்கிறது வேற ஒன்றும் கிடையாதுங்க, தாழ்மையை நம்ம என்ன பண்ணுவாங்க, அழிந்து கொள்ள வேண்டும். செகண்ட், அதுக்கு ரிலேட் அவர் என்ன எழுதுறான்னு பாருங்கன்னா, ஜஸ்டிஸ் அண்ட் ஹியூமாலிட்டி ஆர் தி செட் ஃபோர்த் இன் தி ஸ்கிரிப்சர். வேதாகமத்துல ரெண்டு விஷயம் தான் இருக்கு. போன வாரமே நம்ம கிளியரா படிச்சோம். ஜஸ்டிஸ் அண்ட் ஹியூமாலிட்டி. தேவனுடைய நீதியை தாழ்மையினாலும் வலியினாலும் தான் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடிச்சான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே தான் அவர் இங்கேயும் கோட் பண்றார். ஜஸ்டிஸ் அண்ட் ஹியூமாலிட்டி ஆர் தி செட் ஃபோர்த் இன் தி ஸ்கிரிப்சர் எசென்சியல், ரொம்ப தேவையானது டு டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர் கேரக்டர் ஆன் பார்ட் ஆஃப் தி காட்ஸ் எலெக்ட். ப்ராப்பர் கேரக்டர் தேவையானது. மனத்தாழ்மை என்பது ஒரு தேவையான ஒரு ப்ராப்பரான கேரக்டர். எதுக்கு? தேவன் நம்மளையே பரலோகத்து ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கும் மற்ற எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்குறது. இதெல்லாம் தேவன் நம்ம கொடுக்குற பிச்சைங்க. சரிங்களா? இட்ஸ் ஹம்பிள் ஸ்பிரிட். அவர் சொல்றாங்க இந்த புவர் இன் ஸ்பிரிட். அதான் சொல்றாரு பாருங்க, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இப்ப பாருங்க, அதிகமான கிருபையை தேவன் நம்ம கொடுக்கிறார் அப்படின்னா, வேதத்தின் நிமித்தம் நம் தவறுகளிலிருந்து நம்ம தெரிந்து வாழ்றதுக்கு தேவன் பலவிதமான சூழ்நிலை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அது கஷ்டம் இல்லைங்க, அது எல்லாமே நமக்கு ஆசீர்வாதம். அடிக்கடி ஒரு வசனம் பண்ணணும், நீங்கள் கிறிஸ்துவோட பாடுபட்டால் அவரோட நீங்க என்ன பண்ணலாங்க, ஆளுகை செய்யலாம். பாடுபடுறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பாடுகள் நிமித்தமுக்குள்ளதான் தேவன் எல்லா விதமான கிருபையும் நமக்கு கொடுக்கிறார். அநேக பாடுகளை பாடுறோம், நமக்கு தேவன் பாடுகள் கொடுக்குறாரு பார்த்தீங்களா. ஆக்சுவலாக அந்த பாடுகள் என்னது? இது அந்த பாடுகள் என்ன தெரியுங்களா? கிருபை. ஒருவேளை தேவன் இந்த கிருபையா இந்த பாடுகள் நம்ம கொடுக்கலைன்னா நம்மளால நிச்சயமா என்ன பண்ண முடியாதுங்க. பிரதர் என்னமோ தெரியலைங்க, எனக்கு மட்டும் என்ன பண்ணுங்க, ஞானஸ்தானம் எடுத்து 25 வருஷம் பக்கம் ஆகி போச்சுங்க, ஒரு பாடுகளும் இல்லைங்க, ரொம்ப எப்படி இருக்கு, சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கு? நம்ம எதுக்குள்ள இருக்கிறோம்? வெரி வெரி டேஞ்சர்ல இருக்கிறோம். அப்படி டேஞ்சர் ஜோன்ல இருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணுவோம்? தேவன் இருந்தேன் ஆண்டவரே நீங்க அதுக்கு கிருபை வேணும், நமக்கு அந்த வாய்ப்பு கொடு. ஞானஸ்தானம் எடுத்த நிமித்தமாக மட்டும் நம்ம எங்க போயிட முடியாதுங்க, பரலோகம் போகவே முடியாது. பாருங்க, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பாருங்க, தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இந்த இடத்துல இகழ்வோரே அவர் இகழ்கிறார் அப்படிங்கிறது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில் படிக்கும்போது விளக்குறப்ப தி செல்ஃப் சீக்கிங். மூத்தோசர் என்ன சொல்றேன்? செல்ஃப் சீக்கிங். இகழ்வோரே அவர் இகழ்கிறாருன்னா, நம்ம ஏதோ வந்து ஒரு மனிதன் வந்து தேவனை இகழ்கிற மாதிரியும் இல்லை மனிதன் மதன் இகழ்கிற மாதிரி பார்த்துக்க இல்லை இல்லைங்க. அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப் சீக்கிங், தி ப்ரௌட் இன் ஸ்பிரிட் கேன் நாட் பி என்ட்ரஸ்டட் பை தி லார்ட் டு ஹை பொசிஷன். இகழ்வோர் அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாதுங்க, தன்னைத்தான் ஒருவன் உயர்த்தி கொள்கிறான். ப்ரௌட் இன் ஸ்பிரிட். நமக்கு என்ன ஸ்பிரிட் வேணும்? புவர் இன் ஸ்பிரிட். ஆனா ப்ரௌட் இன் ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா அவனோட ஹை பொசிஷனுக்கு போக முடியாது, தேவனுடைய கிருபையை வாங்கவே முடியாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ கிருபை வேண்டும் என்றால் நம்மளை என்ன பண்ண வேண்டுங்க? தாழ்த்த வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். 3வது. 4வது பார்த்தீங்கன்னா மேன்மை. மேன்மைங்கிறது ஆல்மோஸ்ட் அந்த உயர்வுக்கு ரிலேட்டடான ஒரு ஆசீர்வாதம். சில பேர் பார்த்தீங்கன்னா பதவியை கூட விட்டு கொடுத்துருவாங்க, பதவி கூட விட்டு கொடுத்துருவாங்க, நீங்களே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை, நீங்களே இருக்கு, நீங்களே பார்த்துக்க, நீங்களே செஞ்சுக்க. ஆனால் தங்களுக்குரிய மேன்மையை அவரால் என்ன பண்ண முடியாதுங்க, விட்டு கொடுக்கவே முடியாது. புரிஞ்சுங்களா? அது விட்டு கொடுக்கவே முடியாது. இப்போ இந்த இடத்துல ஒரு வசனம் வாசித்து ஒரு 2 விதமான கேரக்டர் மட்டும் நம்ம பார்க்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஒரு மனிதனுக்கு மேன்மை வேண்டும் என்றால் அந்த மேன்மை வர்றதுக்கு முன்னாடி அவனுக்குள்ள என்ன இருக்கணுங்க? தாழ்மை இருக்கணும். இப்ப பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். ஞானத்தை அப்படி என்றால் பயம் என்றால் என்ன? அதுல நீதிமொழி வசனம் இருக்கு, நம்ம படிச்சுங்க. பயங்கிறது ஒண்ணு இல்லைங்க, தீமையை
வெறுப்பதே அது சரியான பயம். யார் ஒருவர் தீமையை வெறுக்கிறார்களோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா பயம் வரும். அந்த பயப்படுதல் என்ன ஞானத்தை ஒதுக்கணும். இப்போ 2 பேர் இங்கே இருக்கிறாங்க. ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. யாருங்க? பார்வன். ஏன்னா அலங்காரமெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிருக்கோம். பார்வன் இருந்தால் கண்டிப்பாக ஆப்போசிட்ல யாராக தான் இருப்பாருங்க. அவரோட கோல் வச்சிருக்காரு மோசே. இப்போ சொல்லுங்க, இவங்க 2 பேர்த்துக்கும் மேன்மை இருக்கா இல்லையா? நான் வேற தெரியாமல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். 2 பேர்த்துக்கும் மேன்மை இருக்கா இல்லையா? இருக்குங்க. மோசேக்கும் மேன்மை இருக்கு. காரணம் யாரு? காரணம் என்ன? இப்போ மோசே கூட யார் இருக்கிறாரு? தேவன் இருக்காரு. ஓகே, ரைட். பார்வோனுக்கு மேன்மை இருக்கா? அந்த பொசிஷனே அவருக்கு என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மேன்மை கொடுக்கும். இப்போ என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசே தன்னுடைய மேன்மையை அவர் விட்டு கொடுத்துருவார். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவன் அவர் கூட இருக்கிறார். பார்வோன் தன்னோட மேன்மையை அவனால் என்ன பண்ண முடியாதுங்க, எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க முடியாது. காரணம் என்ன? பார்வோன் கூட என்ன இல்லை? மேன்மை இல்லை. காரணம் என்றால் பார்வோன் தன்னை அவன் என்ன பண்ணலைங்க, தாழ்த்தவில்லை. பார்வோன் தன்னை தாழ்த்தக்கூடியவனாக இருந்திருந்தால் கண்டிப்பா ஒரு மேன்மை கிடைத்திருக்கும். இப்ப வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்படியே மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய். என்ன கொஸ்டின் போடுறாரு? உம்மை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாமல் இருப்பாய் அப்படின்னு கேட்கிறான். அப்படி என்றால் என்னென்ன ஒரு தேவனுடைய காரியங்களை மோசேவும் பார்வோனும் அங்கே மோசேவும் ஆரோனும் நடப்பித்து காட்டினாலும் தன்னுடைய மேன்மையை விட்டு விலக யாருக்கு மனமில்லைன்னு பார்த்தீங்கன்னா பார்வோனுக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்களை விட்டு விட்டால், ஏன்னா இங்க இருக்கிற ஜனங்கள் கேள்வி பேச, எகிப்து ஜனங்கள் கேள்வி பேசுவார்கள், இல்லைன்னா ராஜா மேல ஒரு நம்பிக்கை போயிடும். அதனால என்ன பண்றீங்கன்னா விட்டு கொடுக்குறான்னு சொல்லி இவர் என்ன பண்றாருங்க, போராடுறாரு. மனதில்லாமல் இருப்பாய். தொடர்ந்து படிங்க. என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. சொல்றாரு பாருங்க, என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை என்ன பண்ணு சொன்னோன்னே. இப்ப பார்வோன் விட்டுட்டாரா? விட முடியாதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பார்வோன் தன்னோட மேன்மையான காரியத்தை விட்டு கொடுக்க அவரால் முடியவில்லை. இப்போ மோசேக்கு ஒரு மேன்மை இருக்கு. அந்த மேன்மை கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். இவரை மேன்மையை உடனே ஏற்றுக்கொண்டாரா? இவரை மோசே வளைக்கும் போது மோசே சொன்ன வார்த்தை என்னங்க, நான் மந்த நாவு திக்கு. மோசைக்கு என்ன மந்த நாவு திக்குவாயா? திக்கி பேசுறவரையும் மந்த நாவையும் தேவன் கூப்பிடுவாரா? அப்படி இல்லைங்க. நமக்கு நல்லா கிளியராக தெரியும். 40 வருஷம் அவர் என்ன இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, இந்த எகிப்து லாங்குவேஜ் அவருக்கு தெரியாது. அவர் எங்கே போயிட்டாருங்க, வேற தேசத்துக்கு போயிட்டார். ஆக்சுவலாக அவருக்கு என்ன பண்ணால் கல்தேயர் லாங்குவேஜ் தான் அவருக்கு தெரியும். அவர் என்ன பண்ணார், 40 இயர்ஸ் அவர் என்ன பண்ணலைங்க, பேசவே இல்லை. ஏன்னா எகிப்து அரண்மனையில எல்லா விதமான கலைகளையும் கற்று தேர்ந்தவர் தான் மோசே. இந்த இடத்துல அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய இதை அவர் காட்டவே இல்லை. தன்னை முற்றிலுமா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா சரண்டர் தான். நான் வரலை, நான் செய்யவில்லை அப்படின்ட்டு. ஆனால் தேவன் விடுற மாதிரி இல்லை. நீ பேசாட்டி யார் பேசுவா? நீ பேசாத, மந்தனாவு தானே. தேவன் கேட்டாரா, ஏன் போய் சொல்றேன்னு கேட்டாரா? நீ மந்தனாவா? மந்தனாவெல்லாம் எனக்கு தெரியும், நான் சொல்றது மட்டும் செய், நீ வா. உனக்கு போல யார் பேசுவா? ஆரோன் பேச. இவர் புரிஞ்சிருச்சு, நம்ம விடுனாலும் இவர் என்ன பண்ண மாட்டாரு, விட மாட்டாரு. நம்ம பேசாம என்ன பண்ணிடலாம். இந்த மேன்மையை கொடுக்குற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாழ்மை. தாழ்மை மோசைக்கு இருந்துச்சா? அந்த சமயத்தில் தாழ்மை இருந்துச்சுங்களா? கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னு கேட்டால் 40 வருஷம் எதுவும் மேய்ச்சாருங்க, ஆடு மேய்ச்சார். எல்லா சாஃப்ட் கேரக்டரும் பூமியிலேயே சாந்த குணம் உள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோசே. சரிங்களா? தேவனுக்கு தெரியும் நீ கரெக்டான இதில் இருக்கிறப்பா. நீ என்ன பண்ண, எங்க வா, உன்னை என்ன பண்ணுவேன்னா பார்வன் முன்னாடி உன்னை நான் என்ன ஆக்குவேன், மேன்மையாக்குவேன். அவன் முன்னாடி உன்னை மேன்மையாக்குவேன். நான் பார்வன் என்ன பண்ணுவேன், அவனோட மேன்மையிலிருந்து நான் கீழே தள்ளுவேன். மேன்மை இருந்த ஒரு காரணத்தினால தாங்க பார்வனுக்கு இந்த மாதிரி கேரக்டர்லாம் இருந்துச்சு. கடினமான இருதயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புத்தியினம். நீங்கள் பாருங்க, ஒவ்வொரு தடையும் அந்த எகிப்துல வாதை நிமித்தம் ஒரு அழிவு ஏற்படும் போது மோசே ஆரோனை கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, தயவு செய்து என்ன பண்ணிடு, இந்த ஜனங்களை அப்படியே கூட்டிகிட்டு போயிருப்பாரு. கொஞ்ச நேரம் வரைக்கும் என்ன வந்துடும், அப்போ மோசே போய் ஜெபம் பண்ணுவார். சரி பார்வன் என்ன பண்ணிடுங்க, விட்டுருங்கன்னு சொன்னோடனே உடனே ஒரு பார்வனுக்கு என்ன வந்துடும், திருப்பி மீண்டும் கடினமான இருங்க. மீண்டும் என்ன பண்ணாலும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகங்காரம். அகங்காரம்னு நீங்கள் சொல்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அதுதான் முடிஞ்சு போச்சு இல்லை 10ஆம் பாதியில். எல்லா தலைச்சன் பிள்ளை இறந்த பின்னாடியும்
பாருங்க, அந்த மேன்மை விட்டு கொடுக்க முடியாத ஒரே காரணத்துக்காக கடைசியில இவர் என்ன பண்ணிருக்காருங்களா, பின்னாடி சேஸ் பண்ணிட்டு வந்து எல்லா ராணுவ வீரர்களும் செங்கடல் என்ன பண்ணாங்க, இறந்தார்கள் சொல்லி பார்க்கணும். தன்னுடைய மேன்மையை விட்டு கொடுக்க முடியவில்லை. ஆனால் கீழ்ப்படிந்தால் தேவன் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, மேன்மையை அவரே ஆட்டோமேட்டிக்கா கொடுப்பாரு. ஆமா, ஆண்டவரே எனக்கு இது வேண்டாம் ஆண்டவரே, இந்த மேன்மையே எனக்கு வேண்டாம் ஆண்டவரேன்னு சொன்னாலும் தேவன் என்ன பண்ண மாட்டாருங்க, இல்லப்பா அந்த மேன்மைக்குரியவன் நீர்தான் சொல்லி ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கார் சொல்லி நான் பார்க்குறோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இவ்வளோ நேரம் படித்தது என்ன ஆசீர்வாதம், கிருபை உயர்வு எல்லாமே என்னது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அது என்ன ஸ்பெஷலாக ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கா அப்படின்னா, ஆமாங்க, ஒரு ஸ்பெஷல் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கலாம் பாருங்க. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்றால் என்ன, இதுக்கே நமக்கு நிறைய டவுட். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்றால் என்ன, என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருக்கும்? எனக்கு இங்க இருக்க யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இது எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இப்போ என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தேவன் கொடுக்குறாரு இப்போ கரண்ட்ல, இப்போ இந்த சூழ்நிலையில ட்ரூத் கிட்டத்தட்ட 190 மேலே என்ன ஆயிடுச்சுங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தானே. என்னதான் சூழ்நிலை இருந்தாலும் பாருங்க, ஒரு சந்தேகம் இருக்கு சகோதரருக்கு ஏற்பட. இதே கிளாரிட்டியில, இதே பிபிடி கிளாரிட்டியில மீண்டும் நம்மளால வந்து ஒருவேளை நம்ம எக்லீஷா போயிட்டா கொடுக்க முடியுமா வாஞ்சை? இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் யாருக்குங்க வரும்? சுயமா இருந்தா வரவே வராது. இன்னும் தேவனுடைய அதுதான் மனத்தாழ்மையா நடக்கிறதுக்கு 3வது பாயிண்ட் என்னங்க, உண்மையாக சபையின் பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். யோசிச்சு பாருங்க, இதே மாதிரி நம்ம கொடுக்க முடியுமா? இதே மாதிரி ஒரு சத்தியத்தை நம்மளால டெலிவரி பண்ண முடியுமா? இந்த கடுமையான சூழ்நிலையிலும் நம்ம சகோதர சகோதரர்கள் முகமுகமும் பார்க்காட்டியும் கூட சத்தியத்து மேலே இதே மாதிரி ஊழியம் செய்ய முடியுமான்னு ஒரு எண்ணங்கள் வருகின்ற பார்த்தீங்களா? அந்த எண்ணங்கள் வருகின்ற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை தேவன் என்ன பண்றாருங்க, டீச் பண்றாரு. எப்படி மனத்தாழ்மையா நடக்கிறதுக்காக. எல்லாம் பிளஸிங், இதான் கிருபை, மேன்மை, உயர்வு ஆட்டோமேட்டிக்காக தேவன் கொடுத்துருவாருங்க நமக்கு. நம்ம இதுக்கெல்லாம் தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இன்னும் நம்ம புரிந்து கொள்ளலாம். பாருங்க, வசனம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேவத்தை கொடுப்பேன். சோ இது நமக்கு நல்லா தெரியும். சாலமோனு காலத்துல நடக்கின்ற ஒரு சம்பவம். இந்த இடத்துல பிதாவாகிய தேவன் சொல்கின்ற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அப்ப இஸ்ரேல் ஜனங்கள், ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் நம்ம தான். கிளியரா புரிஞ்சுக்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடினால், புரிஞ்சுங்களா? அப்படி என்றால் இஸ்ரேல் ஜனங்களாட்டும் சரி, ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களும் சொல்றோம், அவங்கள தேவன் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் செய்தால் என்ன நடக்கும் பாருங்க. 16ஆம் வசனம் வாசிப்போம். 16ஆம் வசனம். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன சொன்னாருன்னா, யார் தங்களை தாழ்த்துகிறார்களோ, அந்த அவரோட தாழ்த்தினர் இருக்கிறார்களோ அந்த ஆலயத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் தங்கி அங்கேயே இருந்து அவனுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன், அதை நான் பரிசுத்தப்படுத்துவேன், என் இருதயம் அங்கே இருக்கும். இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை. அப்ப ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் என்ன சொல்றார், ஒருவேளை நீங்கள் தாழ்த்தினால், இயேசு கிறிஸ்து போல இருந்தால், அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா, நான் வந்து வாசம் செய்வேன். ஏன்னா நீங்களே அந்த ஆலயம், அந்த ஆலயத்தில் நானே தங்குவேன், உங்களை பரிசுத்தப்படுத்துவேன், என் கண்களும் என் இருதயம் என்னாலும் உங்க கூட தான் இருக்கும். என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. என்ன தாழ்த்திட்டா போதுங்க, தேவன் வந்து வாசம் செய்வாருங்க. நம்மளை உயர்த்திட்டா தேவன் என்ன பண்ண மாட்டாங்க, வாசம் செய்ய மாட்டார். அப்படி என்றால் இதைத்தான் நம்ம எப்படி நம்ம படிச்சுட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த யார் அந்த மனிதர்கள் பார்த்தீங்கன்னா வேற யாருமே கிடையாதுங்க, அழைக்கப்பட்டவர்கள், தாழ்த்தினவர்கள், ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணி உள்ள வந்தவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பரிசுத்தமாக்குறாரு பார்த்தீங்களா, தேவன் பரிசுத்தமாக்குறாரு. 3வது பாருங்க, என் கண்களும் இருதயம் அங்க இருக்கும் உண்மை உள்ளவர்கள். யாருங்க? 1,44,000.
என்ன ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இது ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இல்லையா? இது நமக்கு மட்டும் தேவன் கொடுக்கின்ற மிகப்பெரிய கிருபை. இது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, அடுத்த விஷயம், ஜபம் கேட்கப்படும். அப்படி என்றால் யார் தாழ்மை உள்ளவர்களோ அவங்க ஜபம் மட்டும்தான் கேட்கப்படும். இதுக்கு புதிய ஏற்பாட்டிலிருந்து எக்ஸாம்பிள் எடுக்காம பழைய ஏற்பாட்டிலேருந்து எக்ஸாம்பிள் எடுக்கிற பாருங்க, நல்லா இருக்கும். 2 கேரக்டர் பார்க்க போகிறோம். அந்த 2 கேரக்டர் நமக்கு ஆல்ரெடி பரிச்சயமான கேரக்டர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோசியா ராஜா பத்தி நாம் பார்ப்போம். யோசியா 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாய் இருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். போஸ்காத் ஊரானாகிய அதாயாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் எதிதாள். பாருங்க, இப்போ யோசியா ராஜா கிட்டத்தட்ட 8 வயதா இருக்கும் போது என்ன பண்ணா 31 வருஷம் என்ன பண்றாருன்னா எருசலேம்ல அரசாடுறார், கிங்கா இருக்காரு. யோசியா ராஜா, அதாவது நல்ல ராஜா அப்படின்னு லிஸ்ட் போட்டா அதுல நல்ல ராஜா லிஸ்ட்ல வர ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா யோசியா ராஜா. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க அந்த 2 ராஜாக்கள்லாம் படித்து பாருங்க, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அந்த ஆழத்துல இருந்து தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வராங்க. ஆக்சுவலா அதை தேடி கண்டுபிடிக்காம முன்னாடி இருந்து அனுதினமும் படிக்க வேண்டும். ஏன் தேடுறாங்கன்னா அது யாருமே என்ன பண்ணலீங்க, படிக்கவே இல்லை. படிச்சாதான் கீழ்ப்படிய முடியும், கீழ்ப்படியவே இல்லை. அப்ப தேவன் ஆசீர்வாதம் இல்லாம சாபத்தை மட்டும்தான் அங்க கொடுத்து கொண்டு வருகிறார். இப்ப இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தேடி கண்டுபிடிச்சு இப்ப என்ன பண்றாருன்னா எல்லாருமே படிக்கிறாங்க. நிறைய கேரக்டர் வரும், அதெல்லாம் படிச்சுட்டு இப்ப இதை யோசியா ராஜாக்கு முன்னாடி கொண்டு வந்து நியாயப்பிரமாண புஸ்தகத்தை படிக்கிறாங்க. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு. பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வார்த்தைகளை கேட்ட போது ராஜா என்ன பண்ணிட்டாருங்க, ரொம்ப நல்லா இருக்கே, இல்லடா இத்தனை நாள் நமக்கு என்னச்சு கேட்காம போயிட்டோமே அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? படிச்சு கேட்டோன்னு என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா, வஸ்திரத்தை என்ன பண்ணிட்டாருங்க, கிழிச்சிட்டாரு. பழைய ஏற்பாட்டில் வஸ்திரத்தை கிழிக்கிறார் அப்படின்னா அது எதுக்கு சமமானம்? எதுக்கு சமானம் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்றதுக்கு சமானம். அவர் சொல்ற அப்படி என்றால் நான் இன்ன வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களாட்டும் சரி, நான் ராஜாவிற்கு நானும் சரி, தேவன் சொன்ன இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வார்த்தைக்கு நான் என்ன பண்ணல, கேட்கவில்லை. தேவனை நான் என்ன பண்ணலைங்க, மதிக்கவில்லை. அதுதான் உண்மை. அதனால என்ன பண்ணாருன்னா இவ்வளோ பெரிய தவறு செஞ்சுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா வஸ்திரத்தை அவரே கிழிக்கிறார். வஸ்திரத்தை கிழிக்கிறார்னா தன்னை அவர் முற்றிலுமா சரண்டர் பண்ணார். தன்னை முற்றிலுமா அவர் என்ன பண்றாருங்க, தாழ்த்துறார். அதுக்கப்புறம் நீங்க சம்பவங்கள்லாம் நீங்க படிச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தேசத்தின் மேல போர் தொடுக்க வராங்க. அப்போ போய் ஒரு தீர்க்கதரிசிட்ட தீர்க்கதரிசனம் கேட்குறாங்க உல்தால். அப்போ அந்த அம்மா தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு என்ன சொல்லுது பாருங்க. 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிப்போம். 19ஆம் வசனம். நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாடும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இலகி. பாருங்க இது யாருங்க, அவர் சொல்றார், அந்த உல்தால் அந்த அம்மா சொல்றது யோசியா ராஜா, உன் இருதயம் இலகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி. எப்படிங்க, கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி. பாருங்க, இருதயம் உருகிறது வேற, அதுக்கப்புறம் உன்னை முற்றிலுமாக தாழ்த்தினாலே தேவன் என்ன பண்ணிடுவாரு, தாழ்த்தினாலே ஆசீர்வதிப்பார். உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இதுக்கே ஒரு ஆசீர்வாதம் வேணுங்க. ஒரு உண்மையான தேவன் கிட்ட நம்ம அப்படியே நம்மளை தாழ்த்தி இருதயத்தெல்லாம் அவர்கிட்ட சரண்டர் பண்ணி, அந்த இருதயத்தை சரண்டர் பண்ணி நம்ம தாழ்த்தி கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும் பார்த்தீங்களா, அந்த கண்ணீர் நமக்கு கஷ்டத்தை கொடுக்காதுங்க, அது கண்டிப்பாக ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதான் சொல்றப்ப நீ அழுதபடினால். யோசிச்சு ஒரு ராஜா அழுகிறார், தேம்பி தேம்பி அழுகிறார். யார் முன்னாடி கழுகிறார், தன்னை தாழ்த்த நிமித்தம். போர் வந்துருச்சே நான் தோத்து போயிடுவேனே அப்படிங்களா இல்லை, தன்னை தாழ்த்துறார். தேவனுக்கு மேலே தாழ்த்தி அழுதபடினால் இப்ப தேவன் சொல்றார், உன் விண்ணப்பத்தை நான் கேட்பேன். தேவன் விண்ணப்பத்தை கேட்டா யோசியா ராஜா கேட்ட அது சாபமெல்லாம் மாறி ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பார். இது ஃபர்ஸ்ட். இன்னொருத்தர் இருக்கிறாருக்கு இதே மாதிரி. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெகோபயம். நமக்கு தெரியும் ரெகோபயம் காலத்துல என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. 2 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். 2 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியினால் ராஜாவாகிய ரெகோபயாமின்
5ஆம் வருஷத்தில் எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் 1200 ரதங்களோடும் 60,000 குதிரை வீரரோடும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்தான். ஓகே, இப்ப பாருங்க, ரெகோபயாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது அது தேவனுடைய பார்வையில் அவர்கள் பொல்லாத காரியம் தான் செஞ்சிருக்கிறாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க. அதனால இப்போ இந்த ரெகோபயாம் அந்த தேசத்துக்கு ஆப்போசிட்டாகவும் இப்போ யார் வரான்னு பார்த்தீங்கன்னா எகிப்திலிருந்து ஷீஷாக். இப்போ இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க, 1200 ரதங்கள். ஸோ நமக்கு நல்லா தெரியும் 1200 ரதங்கள் அப்படிங்கும்போது சாலமோன் அவர் பாட்டில் நீதிமொழி எழுதுன்னு சொல்லுவார்னா நிறைய காரியத்தை எகிப்தில் இருக்கிற குதிரை கூட என்ன பண்ணுவாருங்க, கம்பேர் பண்ணுவார். ஏன்னா அது அவ்வளோ ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும், அழகாக இருக்கும், போருக்கு உகந்ததாக இருக்கும். இப்போ 1200 குதிரை ரதங்கள் எங்கிருந்து வருது? எகிப்தில் இருந்து வருது. குதிரை வீரர் எத்தனை பேர் வராங்க? 60,000, 6,000 இல்லை, 60,000 குதிரை வீரர்கள் வராங்க. அவர்கள் மட்டுமா வரார்கள்? அது படிங்க, லூபியர், சூக்கியர், எத்தியோப்பியரான ஜனங்களின் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள். பாருங்க, அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கின்ற பொழுது ரெகோபயாம் அந்த ராஜாக்கு ஆப்போசிட்டாக எத்தனை பேர் வரான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் ஜனங்கள். வசனம் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள். 60,000 பேர் எண்ணிக்கை இருக்குதுன்னா வேதாகமும் எண்ணிக்கை அடங்காதவர்கள்னா கண்டிப்பா 60,000க்கு மேலதான் இருக்கும். ஒரு 2.5 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் வராங்க. ரதங்கள் இருக்கு, போர்வீடு இருக்கு, சுத்தி இருக்க எல்லா தேசமும் இப்ப யார் அட்டாக் பண்ண போறாங்க? ரெகோபயாம் அட்டாக் பண்ண போறாங்க. காரணம் என்ன? ரெகோபயாம் என்ன பண்ணிட்டாருங்க, அவரும் அந்த ஜனங்களும் துரோகம் பண்ணிட்டாங்க. இப்ப இத்தனை பேர் வந்து ரெகோபயாம் அட்டாக் பண்ணா யார் ஜெயிப்பா, யார் தோப்பாங்க? ஜெயிப்பார் யாரு, தோப்பார் யாரு? நான் இந்த அதிகாரம் படிச்சுட்டு நான் கரெக்டா ஆன்சர் பண்ணேன்னு யாரும் சொல்லாங்க. ஒரு பேசிக்கா இது பார்க்கின்ற பொழுது யார் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு, இது படிக்கும்போது யார் ஜெயிக்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷீஷாக். ஏன்னா ஷீஷாக் கூட நிறைய ஸ்ட்ரென்த் ஆர்மி இருக்கு. ரெகோபயாம் பாவம் துரோகம் பண்ணிட்டார். இப்ப என்ன நடக்குன்னு பாருங்க. அதே 2 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது. பாருங்க, இதுதாங்க நம்ம தேவன் இருந்து நம்ம புரிந்து கொள்ள ஒரு விஷயம். என்னதான் பெரிய பிரச்சனை வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கை உதாரணம் சொல்றேன், இந்த ஷீஷாக் மாதிரியும் நம்ம எதிர்த்து போரிடாத மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் நம்மளை மேற்கொண்டு நான் அழிந்து விடுவேன், நான் செத்து விடுவேன், அவ்வளோதான் முடிஞ்சது, என் லைஃப் க்ளோஸ், இனிமேல் நான் எழுந்து வர மாட்டேன், என்னென்னமோ நினச்சிக்கலாங்க. ஆனால் தேவன் சொல்லுவோம், அந்த சமயத்தில் நாம் இருதயத்தை தாழ்த்தி கர்த்தர் முன்னாடி விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க. யோசியா ராஜா முன்னாடி தன்னை தாழ்த்தி அழுதுட்டான்னு வச்சுக்கோங்களேன். இங்க ரெகோபயாம் மாதிரி தங்களை தாழ்த்தின போதுனா கர்த்தர் இம்மிடியேட்டா அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அவர்கிட்ட இழந்ததை தூக்கி இந்தான்பான்னு கொடுத்துருவார். நம்ம தேவன் அப்படிப்பட்ட அன்புள்ளவர், கிருபை உள்ளவர். இதுக்கு மேல வார்த்தை இல்லாதனால சொல்றேன். ஒரு வேளை அன்பு கிருபைக்கு மேல ஏதாச்சும் ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா நம்ம ஷூட் பண்ணிக்கிறோம். என்ன நடக்குது பாருங்க, தொடர்ந்து படிங்க. கர்த்தருடைய வார்த்தை செமாயாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன். என் உக்கிரம் ஷீஷாக்கை கொண்டு எருசலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன். அவர் சொன்ன பாரு, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை நான் அழிக்க மாட்டேன். தேவன் வந்து இதை தாங்க எதிர்ப்பிருக்காரு. நமக்கு ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை நமக்கு கடினமாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சூழ்நிலை நம்ம கடினமாக வருது, எங்கேனாலும் சரி, வீட்டினாலும் சரி, சபைனாலும் சரி, எந்த இடத்துல ஒரு கடினமாக வந்துச்சுங்க, தேவன் நமக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாரு. அதை அப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட டைம் என்ன டைம்னா தாழ்த்தக்கூடிய நேரம். நம்மளை என்ன பண்ணிடுவாருங்க, சரண்டர் பண்ணிடுவாரு. சரண்டர் பண்ணிட்டா தேவன் எப்படி அவர் வணைவாரோ அது மாதிரி அவர் என்ன பண்ணிடுவாருங்க, வணைந்து விடுவார். சரிங்களா? இப்போ அடுத்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம கடன் சொல்லுவோம். ஸோ தேவன் என்ன பண்ணாருன்னா கண்ணோக்கி பார்ப்பார். இப்படிப்பட்டவர்களைத்தான் தேவன் என்றென்றும் கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். சரிங்களா? இது கடைசி ஆசீர்வாதம். 7 ஆசீர்வாதத்தை நம்ம கடைசி பாயிண்ட் பார்க்குறோம். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. நீதிமொழி சங்கீதம் 138ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். 138ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். பாருங்க, இது ஏன் இந்த வார்த்தை சொன்னா, கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் பரலோகத்திலிருந்து இந்த பூமியை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அவர் பார்க்கிறாருன்னா அது அவருடைய கிருபை. இப்ப இந்த பூமியில இருந்த இந்த பாவமான ஜனங்களை தேவன் பார்க்கிறாருன்னா அதுவும் அவருடைய கிருபை.
சொல்றாரு பாருங்க, கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அப்படி என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் மேல இருந்து எல்லாத்தையும் பார்க்கிறார். அது இல்லைன்னு மாற்று கருத்தே கிடையாது. தேவன் என்ன ஒரு திட்டம் போட்டாரோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஸ்பெசிபிக்கா யாரை பார்க்கிறார்? ஸ்பெசிபிக்கா யாரை பார்க்கிறார்? ஸ்பெசிபிக். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, புரிந்து கொள்வதற்காக சொல்றேன், இன்னைக்கு ஃபேஸ்புக் வாயிலாக பார்க்கின்ற சகோதர சகோதரர்கள் இருக்கலாம், இங்க இருக்கிற சகோதர சகோதரர்கள். உதாரணத்துக்காக சொல்றேன், இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் லைவ் 150 பேர் பார்க்கணும்னு வச்சுங்க. எனக்கு எவ்வளோ தெரியும் உதாரணம் சொல்றேன், 120 150 பேரும் பார்க்கணும் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கூட தேவன் அவருடைய ஆவி இல்லாமல் இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. பட் இருந்தாலும் தேவனுடைய ஸ்பெஷல் கிஃப்ட், ஸ்பெஷல் ஆசீர்வாதம் இந்த இடத்துல கூட எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா, இத்தனை பேர்த்துக்குள்ள என்னோட இருதயம் மிகவும் மனத்தாழ்மையா இருந்தா தேவன் ஸ்பெசிஃபிக்காக நம்மளை என்ன பண்ணுவாருங்க? அது அவரோட நேச்சருங்க. அதுதான் பார்த்துக்க, தேவனுடைய இயல்பான நேச்சர். யார் ஒருவன் மனசுல தாழ்த்து போய்கிட்டே இருக்கிறாரோ தேவன் என்ன பண்ணா அவரை மட்டும்தான் என்ன பண்ற பார்த்துக்கிட்டே இருக்கார். எதுக்கு? ஆசீர்வதிக்கிறதுக்காக மட்டும்தான், வேற எந்த ரீசனுமே கிடையாதுங்க. சரிங்களா? பாருங்க, இதே நம்மளுடைய மூத்த சார் அழகா எழுதிருக்காருங்க. அவருடைய கமெண்ட் இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இடத்துல சொல்லும் போது தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்த்தா சொல்ல பாருங்கள, அந்த தாழ்மைக்கு அவரை சொல்ற அர்த்தம் பாருங்க, தி ஒன்லி தி புவர் இன் ஸ்பிரிட். என்னங்க? ஒன்லி தி புவர் இன் ஸ்பிரிட், தி ஹம்பிள் அண்ட் தி டீச்சபிள் ஒன்ஸ். புரியுங்களா? அப்படி என்றால் நிறைய பேர்த்துக்கு நிறைய கேள்விகள் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஞானஸ்தானம் எடுத்த பின்னாடி ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்குரிய விடயம் இதில் இருக்குங்க. பிரதர், உங்கள் சத்தியமெல்லாம் நல்லா தான் இருக்குங்க, டீச்சிங்லாம் நல்லா தான் இருக்கு, யாரும் சொல்ல இல்லாத விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்களே, ஆனால் ஏன் நிறைய பேர் வர மாட்டேங்கிறாங்க, ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஏன் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ரசூல் என்ன தெரியுங்க அழகா இருக்கிறாரு, எல்லாத்துக்குமே இந்த டீச்சிங் போய் சேராது. காட் நோஸ் எவ்ரிதிங். ஒரு மனிதன் தாவீது சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் மரித்து மண்ணானாலும் உமக்கு தெரியும், உன் கண்களுக்கு மறைவானதில்லைன்னு சொல்றாரு. என்னை பத்தி தேவனுக்கு நல்லா தெரியுங்க. உதாசம், என்னை பத்தி தேவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்த மனிதன், இந்த பையன் எப்படி வேணா எடுத்துங்க, இஸ் போர் இன் ஸ்பிரிட். இவன் கண்டிப்பாக தாழ்மை உள்ளவனாய் இருப்பான். அவனுக்கு என்ன பண்ணலாம்? பாடத்தை கற்றுக் கொடுக்கலாம். ஒருவேளை அவன் பாடத்தை கற்றுக்கொண்டான்னா இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனா மாறுவான். சீஷனா மாறினா ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவனா இருப்பான். புரியுதுங்களா? அப்படின்றால் ஏன் பேசிக் கிளாஸ்ல வெளியே போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற ஒன்றும் கிடையாதுங்க. அவளுக்கு பேசிக் குவாலிட்டியான கேட்டா, தேவனுக்கும் சத்தியத்திற்கும் தங்களை தாழ்த்த மனம் இல்லை. நம்ம வேணா சொல்லிக்கலாம், இல்லை இல்லைங்க அங்கே எங்கள் ஐக்கியம் வச்சுட்டேன், அது தாய் சாப்பிட்லேருந்து வர முடியாது, அது எப்படிங்க விட முடியும், என் ஒய்ஃப் விட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் தேவன் கிட்ட தாழ்ந்து போயிருங்களே, தேவன் தரன்னு எடுத்துகிட்டு வருவார். அவர் சொல்கிற பாருங்க, தி ஹம்பிள் அண்ட் டீச்சபிள் ஒன்ஸ், அவங்களுக்கு தாங்க டீச் பண்ண முடியும், சொல்லித்தர முடியும். சரிங்களா? நம்மளுக்கு இன்னைக்கு ஏன் சலிப்பு இல்லாமல் 195 பாடங்களை நம்மளால ஏன் கேட்க முடியும்னு கேட்டீங்கன்னா, இது நான் வேதம் ஆடுவேன், நான் இதுக்குள்ளதான், அந்த வைராக்கியம்லாம் இல்லைங்க. நம்மளை சத்தியத்துக்கு தாழ்த்துறோம். we are teachable. தேவன் நம்மளை டீச் பண்றார், நம்ம கற்றுக்கொள்கிறோம், ஆசைப்படுகிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் சொல்ற கேன் சப்மிட் டு தி டிசேபிள் அண்ட் ட்ரைனிங் டு ஃபிட் ஃபார் தி கிங்டம். பார்த்தீங்களா? இந்த தேவன் சும்மாலாம் நம்ம கொடுக்கலைங்க, ராஜ்யத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு அவர் கிருபை உள்ளவரும் ஆசீர்வதிக்கிறா இருக்கிறார். அதை நம்ம உபயோகிக்கிறது நம்மளுடைய வேலை. இதே நான் தமிழ்ல போடுற பாருங்க, டிரான்ஸ்லேஷன் வரணும் பாருங்க. ஆவிக்குரிய ஏழைகள், த போர் அண்ட் ஸ்பிரிட், தாழ்மையானவர்கள், அவர்கள் தாழ்மையானவர்கள், கற்பிக்க கூடியவர்கள் மட்டுமே. அவர்களுக்கு ராஜ்யத்திற்கு பொருந்தக்கூடிய ஒழுக்கத்திற்கு பயிற்சிக்கும் அடிப்பணிய முடியும். நம்மனால மட்டும்தாங்க முடியும், வேற நாளை முடியவே முடியாதுங்க. நம்ம நாள் சொல்லுங்க முடியுது, யார் யார் அவர்களை தாழ்த்துகிறார்களோ அவர்களால மட்டும்தான் முடியும். இது பாருங்க, இது புரிந்தோ புரியாமலோ சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பேர் சபைகளை போட்டுருவாங்க. ஆனா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்ணிக்கணும் தெரியுங்களா? சத்தியம் தெரிஞ்சா நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அப்படி யூஸ் பண்ண பிக்சர் தாங்க இந்த பிக்சர். இப்போ ரசூல் சொல்லிட்டாரு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தாங்க இது இருக்கு. இவங்க தெரியாமல் போட்டிருக்கிறாங்க, நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. பாருங்க, இந்த டீச், இயேசு கிறிஸ்து சென்ட்ரல் இருக்கு, அவர் தான் நமக்கு மாஸ்டர், நமக்கு நல்லா தெரியும். எதுக்கு இப்போ தேவன் நம்மளை சேர்த்துனா, டு டீச், நம்ம நல்லா படிக்க முடியும். டு ட்ரெயின், நம்மளை நல்லா ட்ரெயின் பண்ண முடியும். டு பி அ மென்டர், உண்மையாக ஊழியம் செய்ய முடியும். அப்படி செய்கிறவர்களுக்கு கண்டிப்பாக தேவன் என்ன ஆசீர்வாதத்தை கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா பரலோகம். இப்படிலாம் யார் செய்கிறார்களோ அவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்குகிறவர்கள். ஃபாலோஸ் ஹிஸ் ஸ்டெப்ஸ்.
போன வார பாடத்திலே கிளியராக பார்த்தோம். மனத்தாழ்மையாக நடப்பதும் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடலை பின்பற்றி நடப்பதும் எக்ஸாக்டா ஒன்று தான், வேற ஒரு காரியங்கள் கிடையாது. புரியுங்களா? அப்படின்ற தேவன் ஒரு மனுஷனை உயர்த்துகிறார், கிருபை அளிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெபம் கேட்கப்படும், நோக்கி பார்ப்பார், ரட்சிப்பு கொடுப்பார், எல்லா விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கொடுப்பார். எல்லா விதமான காரியங்களையும் தேவன் இந்த பூமியிலே போஷிக்கக்கூடியவராக இருக்கிறார், கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் சொல்லி பார்க்கணும். ஸோ மீண்டும் இந்த பாடத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஒருவன் மனத்தாழ்மையாக நடந்தால் அவனுக்கு என்ன விதமான ஆசீர்வாதத்தை தேவன் இந்த பூமியில கொடுக்கக்கூடியவராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு, உயர்வு, கிருபை, மேன்மை, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தேவன் என்றென்றைக்கும் நமக்குடைய வாசம் செய்வார். அவங்க ஜெபம் கேட்கப்படும். நம்ம அவங்க செய்கின்ற ஜெபம் மட்டும்தான் கேட்கப்படும். தேவன் நோக்கி பார்ப்பார்னா நம்ம என்ன பண்ணுவார்னா இங்கே மட்டும் நோக்கி பார்க்க மாட்டாருங்க, இங்கே நோக்கி பார்த்து பரலோகத்தில் கொண்டு போய் உட்கார வைப்பார். தே ஆர் தி ஃபிட் பீப்புள். ரசூல் அழகாக சொல்றார், தே ஆர் தி ஃபிட் பீப்புள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்றால் இந்த ஆசீர்வாதம் இருந்தால் போதுங்க, பரலோகம் பெறலாம். அதுக்கு ஒன்றே ஒன்று செஞ்சால் போதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மாதிரி எவ்வளோ தாழ்மை காட்ட முடியுமோ அந்த தாழ்மையை நம்ம காட்டக்கூடியவர்களாக இருப்போம். காட்டக்கூடிய இருந்துட்டு இருக்கலாம். அப்படி இருந்தாலும் இன்னும் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் தாழ்மையை காட்டக்கூடலாம். அப்படி இருந்தாலும் நிச்சயமாக அந்த பரலோகம் என்ற வாய்ப்பை தேவன் நமக்கு அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்க சொல்லி இந்த பாடத்தின் மூலம் நம்ம பார்த்துருக்கிறோம். தேவன் நாம இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாழ்மையாக இருப்பதனுடைய முக்கியத்துவத்தையும் அதன் மூலம் கிடைக்கும் ஆசீர்வாதங்களையும் நம்முடைய அன்பு சகோதரர் வேதத்தின் மூலம் நமக்கு கதாபாத்திரங்களின் மூலமாக நமக்கு அருமையாக எடுத்து கூறினார். அவருக்கும் தேவனுக்கும் நாம் இந்த சமயத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் அனைவரும் அந்த தாழ்மை அப்படிங்கிற குணலட்சணத்தை நம்ம தரித்து கொண்டவர்களாக தேவனுக்கு முன்பாகவும் கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் நம்முடைய பரிசுத்தமான ஜீவியத்தை நாம் ஜீவிப்போம் என்ற வாழ்த்திலே தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளுக்குரிய இரவின் இனிய கீதைகள் வாசிக்கும்படியாக நம்முடைய அனுசோர் வினோத் பாபு அவர்களை அன்புடன் நினைக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய இரவின் இனிய கீதங்கள் செப்டம்பர் 9, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். இதற்குரிய விளக்கம், தவறு, தீது ஆகியவற்றால் வரும் எப்படிப்பட்ட லாபத்திலும் அன்பு பங்கெடுத்து கொள்ளாது. தீமையின் வெகுமதிகளை அன்பு விரும்பாது. ஆனால் சத்தியத்தில் அது வெகுவாய் சந்தோஷப்படும். ஒவ்வொரு சத்தியத்திலும் விசேஷமாக தெய்வீக வெளிப்பாடான சத்தியத்தில் அது பிரபலமடையாது. இருந்தாலும் அதில் சந்தோஷப்படும். அப்படிப்பட்ட சத்தியத்தை சாட்சி பகிர்வதில் எப்படிப்பட்ட இன்னல்கள் நேரிடும் இப்பிரபஞ்சத்தின் தேவனால் குருடராக்கப்பட்டிருப்பவர்கள் மட்டும் இவ்வுலகத்தின் நட்பை இழக்க நேர்ந்தாலும் சத்தியத்தையே நேசிக்கும். சத்தியத்திற்கு எதிராகவோ அதன் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக வருகின்ற இழப்பு, துன்பம், வேதனை எதுவாக இருந்தாலும் அதில் அன்பின் ஆவி பங்கு பெற்று கருதுவோம். கர்த்தர் நிமித்தம் அல்லது அவர் வார்த்தையின் நிமித்தம் வெட்கப்படுகிறோமா என்பதை பொறுத்தே கர்த்தர் நம்மை கணிக்கும் கணிப்பு இருக்கும். அப்படி வெட்கப்படுகிறவர்களை குறித்து அவர் தமது பரிசுத்தவான்களுடன் மகிமையில் வரும்போது தாமும் வெட்கப்படுவதாக கூறுகிறார் என்பதை இறுதி ஜெபத்தை நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து இருப்பார்கள். அதற்கு பின்பு அறிவிப்புகளை நாம் கேட்போம். ஜெபம் செய்வோம். வானாதிவானங்களில் வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள நம்முடைய பிள்ளைகளாக எங்கள் அன்போடு இருக்கிறதுனால எங்கள் அன்பு பரிசுத்தமுள்ள பரமத்தவர்களே, இந்த நாளிலும் கூட எங்களுடைய அன்பு சகோதரர்களாக தேவரையும் நீர் வெளிப்படுத்த சக்தி படத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாடத்தை கேட்டது விதமாக எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய வழியின் ஜீவியம் தாழ்மை என்ற குணலட்சணத்தை தடுத்துக் கொண்டு இந்த பூமியில் ஜீவிக்க தேவன் கிருபை செய்ய வேண்டுமா சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய குணலட்சணங்களாம் நாங்கள் மாற்றிக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் சாயல் தப்பாக மாறி அவரோட கூட ஆலயம் செய்யும்படியாக தேவன் கிருபை செய்ய வேண்டுமா கூட நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மீதியான காலங்கள் வேலைகளும் இந்த சுமத்தில் தாக்கப்படுகிறோம். இந்த சிறிய வேண்டுதல் விண்ணப்பங்களில் எங்களுடைய கத்திரம் வச்சமாக இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நாம் சத்தியத்தோடு இணைந்திருப்போம்.
மீண்டும் நாளை மாலை 7:15 நாம் சத்தியத்தோடு சந்திப்போம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து அவரை சித்தப்படி வழிநடத்துவாராக. ஆமென்.